அந்த தீர்த்த கலசத்தாலே அபிஷேகம் நடைபெற்று இப்போது பக்தர்கள் அனைவருக்கும் புரோக்ஷனை நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த சுபவேளையிலே இதுகாலும் அற்புதமாக கான ரூபமாக சிவபெருமானை பல கீர்த்தனைகள் பாடல்கள் எல்லாம் பாடி சங்கீதா இசைக்குழுவினர் அனைத்து மக்களையும் அனைத்து பக்தர்களையும் பக்தி வெள்ளத்திலே ஆழ்த்தி அனுபவம் தந்தார்கள் என்பதை மிக மகிழ்ச்சியாக தெரிவித்துக் கொள்கிறேன். அவர்களுக்கு மிகப்பெரிய பாராட்டுக்களை நாம் தெரிவிக்க வேண்டும். கரகோஷத்தை எழுப்பியும் பாராட்டலாம். இறைவனை அனுபவிக்கும் விதம் பலவிதமாக இருக்கின்றன. கான ரூபமாக அனுபவிப்பது ஒரு அலாதியான இன்பம். கான ரூபமாக என்றால் சிரவணம் என்று சொல்வார்கள். காதாலே இறைவனுடைய அனுபவங்களை, இறைவனுடைய அந்த சேஷ்டிதங்களை, திருவிளையாடல்களை எல்லாம் நாம் கேட்டு அனுபவிப்பது ஒரு விதம். நம்ம ஏதாவது ஒரு வேலை பார்த்துக்கிட்டே கூட அனுபவிக்கலாம். அதுபோல இந்த சங்கீத இசைக்குழுவினர், அங்கீதா இசைக்குழுவினர் நல்ல அனுபவத்தை தந்தார்கள். இப்போது அடியேன் ஸ்ரீ சதானந்தேஸ்வரி மடாலயத்தின் நிர்வாகத்தினர் அடியனுக்கு இன்றைய இந்த சிவராத்திரி சுபவேளையிலே ஒரு நல்ல சொற்பொழிவாற்ற வேண்டும் என்று நியமித்திருக்கிறார்கள். அவ்வண்ணமே சுகமே சிவம் என்ற தலைப்பிலே சொற்பொழிவு ஆற்றவிருக்கிறேன். நாம் கண் விழித்திருந்து பகவானை அனுபவிப்பது. அதனாலே தான் சிவராத்திரி என்று சொல்லப்படுகிறது. சிவ பகல் என்றோ சிவ மதியம் என்றோ சொல்லப்படவில்லை, சிவராத்திரி என்றுதான் சொல்லப்படுகிறது. இந்த இருள் இருக்கின்ற வேளையிலே நாம் அவனுடைய அருள் பெறுவதாக ஞான ரூபமாக அவனை அனுபவிக்க வேண்டும் என்பதுதான் மிக முக்கியமான விஷயம். சொற்பொழிவு ஆரம்பமாக போகிறது. சுக்லாம் பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் த்யாயேத் சர்வ விக்னோபசாந்தயே. த்ரியம்பகம் யஜாமஹே சுகந்திம் புஷ்டிவர்தனம் பூர்வாருவமிக வந்தனாத் மிருத்யோர் மோக்ஷீயமாம்ருதாம். த்ரியம்பகம் யஜாமஹே சுகந்திம் புஷ்டிவர்தனம் பூர்வாருவமிக வந்தனாத் பந்தனாத் மிருத்யோர் மோக்ஷீயமாம்ருதாம். இது சிவபெருமானை போற்றும் விதமாக அமைந்திருக்கின்ற சம்ஸ்கிருத தியான ஸ்லோகம். இதில் என்ன சொல்லப்படுகிறது என்றால் திரியம்பகம் யஜாமகே என்று சொல்லப்படுகிறது. இதன் பொருள் யாதென்றால், திரியம்பகம் என்றால் 3 கண்களை உடைய சிவபெருமான் என்று பொருள். என்றால் கண் என்று அர்த்தம். அம்புஜ கண்ணன் சொல்வார்கள், கயர் கண்ணி என்று சொல்வார்கள். என்றால் அழகிய கண்கள் என்று அர்த்தம். அதுதான் 3 கண்களை, 3 அழகிய கண்களை உடைய திரியம்பகம் யஜாமகே என்று சொல்லப்படுகிறது. சுகந்திம் புஷ்டிவர்த்தனம் என்று சொல்லப்படுகிறது. சுகந்திம் என்றால் சிவபெருமான் எங்கு இருக்கிறானோ அங்கு நல்ல நறு மலர்கள் பூஜிக்கப்பட்டு, நல்ல நறு மணங்கள் உடைய மலர்களால் பூஜிக்கப்பெற்று, அங்கே சந்தனம் போன்ற திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டு பூஜிக்கப்பட்டு நறு மணம் வீசுமாம். ஆகையாலே சுகந்திம் புஷ்டிவர்தனம் என்று சொல்கிறார். புஷ்டி என்றாலே நல்ல போஷாக்குடைய இடம் என்று அர்த்தம். பஞ்சம் இல்லாத, என்ற ஒரு குறையும் இல்லாத அந்த நிலம், அந்த காற்று வெகு சுகமாக இருக்குமாம். அதனால் தான் சுகந்திம் புஷ்டிவர்தனம். பூர்வாருவம் இவ வந்தனாதுன்னு சொன்னால் நாம் எல்லாமே எதற்கு முயற்சிக்கிறோம்? நாம் எல்லாமே எதற்கு முயற்சிக்கிறோம் என்றால் இந்த நிலையிலிருந்து வேறு ஒரு நிலைக்கு உயர வேண்டும் என்பதற்காக. சாதாரணமாகவே தொழிலோ இல்லை உத்தியோகமோனாலுமே எல்லாரும் என்ன சொல்லுவாங்க? ஒரு உத்தியோகஸ்தரை பார்த்தா
3 வருஷமா ஒரு நிறுவனத்தில் வேலை பார்த்துட்டு இருந்தா என்னப்பா ப்ரமோஷன் கிடைச்சிச்சா அப்படின்னு கேட்போம். பார்த்தீங்களா? சாதாரணமாகவே கேட்போம். ஒரு வியாபாரியை பார்த்தா என்னப்பா உங்கள் கடை வியாபாரம் நல்லா நடந்துக்கிட்டு இருக்கா, போன வருஷம் 1 கோடி, இந்த வருஷம் ஒரு 1 கோடியே 10 லட்சம் ஆச்சா, முன்னேற்றம் இருக்கா, அப்படி அந்த முன்னேறுவோம். பார்த்தீங்களா? இதற்கு பேர்த்து தான் மோக்ஷி என்று சொல்லுவார்கள், முக்தி என்று சொல்கிறார்கள். அதைத்தான் ஆங்கிலத்திலே நாம் ப்ரமோஷன் என்று சொல்றோம், மோக்ஷம் என்று சொல்றோம். பார்த்தீங்களா? மோக்ஷம், அதைத்தான் மோக்ஷம்ங்கிறது தான் ப்ரமோஷன் என்ற வார்த்தையாரே ஆங்கிலத்திலே நாம் சர்வசாதாரணமாக சொல்லிக் கொண்டிருக்கிறோம். என்ன விசில் அடிச்சுக்கிட்டே இருக்கு. ஆகையாலே இந்த ப்ரமோஷனை எதிர்பார்ப்பதுதான் உலக நியதி. அதைத்தான் திரியம்பகம் யஜாமகே சுகந்திம் புஷ்டிவர்த்தனம் சொல்லி பூர்வார்வம் இவ வந்தனாதுன்னா, இந்த ப்ரமோஷன் எப்படி ஆகணும்னா, எஜமான் முதலாளி நம்மளெல்லாம் வாட்டி வதச்சு என்ன உருக்கி எடுத்து வேலை வாங்கி ப்ரமோஷன் ஆகக்கூடாது. சர்வசாதாரணமா என்ன நெய்ய போல வெண்ணெய் போல இந்த பூ போல வேலையை வாங்கி ரொம்ப சுகமா ப்ரமோஷன் ஆகணும். எப்படி இருக்கும் பார்த்தீங்களா? அது மாதிரி ப்ரமோஷன் நடக்கணும். அதை சொல்றாங்க இந்த ஸ்லோகத்துல. அப்ப இந்த ப்ரமோஷன் நம்ம வாழுற உலகத்துல, உத்தியோகத்துல, வியாபாரத்துல ஆறது ஒரு விதம். இதே ஜென்ம ஜென்மாந்திரமா என்ன பல உயர்ந்த ஜென்மங்களை எடுத்து நாம முக்தி அடைஞ்சா எப்படி இருக்கும், அதுதான் இந்த ஸ்லோகத்துல சொல்றாங்க. பூர்வாருவமிக வந்தனாத் மிருத்யோர் மோக்ஷிம் யமாமிருதாத்னு சொல்றாங்க. அப்ப பூர்வாருவமிவ வந்தனாதுன்னா என்ன அர்த்தம்? வந்தனாதுன்னா என்ன அர்த்தம்னா, இந்த ஜென்ம கட்டிலே, இந்த பந்தத்திலே இருந்து எப்படி ஒரு வெள்ளரிக்காய் பிஞ்சு எப்படி அதன் கொடியில் இருந்து நழுவி விழுகிறதோ, கஷ்டமில்லாம எந்த ஒரு என்ன தொந்தரவும் இல்லாம அந்த தோட்டக்காரர் பறிக்கிறதுக்கு முன்னாடியே அது நழுவி கீழே விழுந்துருமா, எந்த ஒரு வலியும் அதுக்கு இருக்காதாம். அதுபோல அந்த வெள்ளரிக்காய் பிஞ்சு நழுவி விழுவது போலே என்ன அந்த முக்தி நமக்கு கிடைக்கிறது. யாரால் என்றால் சிவபெருமானால், அவனுடைய ஞானத்தால் என்று திரியம்பகம் யஜாமகே என்று போற்றப்படுகிறது. அதுதான் அந்த ஸ்லோகத்துடைய அர்த்தம். நம்ம 2 தடவை சொல்றோமோ 3 தடவை சொல்றோமோ என்ன அதெல்லாம் கணக்கு. ஆனால் இந்த அர்த்தம் அறிந்து சொன்னால் அது ஒரு தடவை நினைத்தாலே அவ்வளவு பலன் இருக்கிறது என்று சொல்கிறது சாஸ்திரம். அப்ப இந்த ஞான விஷயம் என்பது ரொம்ப 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 முக்கியம். நம்ம சாதாரணமே பள்ளியிலையும் கல்லூரிலையும் பார்த்தீங்கன்னா நமக்கு தியரி வகுப்பு எடுப்பாங்க. அந்த தியரி வகுப்பு 5 மணி நேரம் எடுப்பாங்க. ஆனால் முக்கியமாக என்ன தெரியுமா? பிராக்டிக்கல் வகுப்பு. அந்த பிராக்டிக்கல் வகுப்பில் நாம் என்ன பண்ணுறோமோ அப்போ தான் அந்த தியரிக்கு மதிப்பு. பொதுவாக அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. இங்கே படிக்கிற பொறியியல் கல்லூரியில் படிக்கிற அந்த பொறியியல் கல்வி அங்கே செல்லுபடி ஆக மாட்டேங்குது. என்னையா இங்கே பிஇ படிச்சிருக்காங்க நம்ம பையன், பிடெக் படிச்சிருக்கான், ரொம்ப உயர்ந்த கல்வியெல்லாம் படிச்சிருக்கான், அப்போ அங்கே உடனே நேரடியாக வேலை கிடைக்காது. இல்லை இல்லை இல்லை, இங்கே தனியாக நீங்கள் பிடெக் படிக்கணும், எம்எஸ் பண்ணணும்னு சொல்கிறாங்க. என்ன வித்தியாசம்? அவங்க கல்வியைத்தானே, ஆங்கில கல்வியைத்தானே படிச்சுக்கிட்டு இருக்கான். அப்போ அங்கே மறுபடியும் படிங்கிறாங்களே, என்ன வித்தியாசம்னா அங்கே பிராக்டிக்கல் அனுபவம் ஜாஸ்தி, இங்கே கம்மி. இங்கே புஸ்தக படிப்பு தான் நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கோம். என்ன ஒரு நிறுவனத்தில் போய் ஒரு அனுபவ ரீதியாக ஒரு நல்ல ஒரு வேலை பார்க்குற அளவில் கல்வியை கற்றுறோம்னால கிடையாது. அங்கே போனால் அப்படி கிடையாது. அவன் வேலை பார்க்குற இடத்துலையே கூட்டுட்டு போய் அனுபவ கல்வியை தர்றான், பிராக்டிக்கல் கல்வியை தர்றான். அப்போ பிராக்டிக்கல் கல்வி எப்படி கிடைக்கும்னா, இது போன்ற சொற்பொழிவுகளை கேட்க கேட்க அர்த்த விசேஷங்களை அனுபவிக்க அனுபவிக்க பிராக்டிக்கல் கல்வி கிடைக்கும். இதுதான் பிராக்டிக்கல். இவ்வளவு நேரம் அபிஷேகம் பார்த்தோம். எவ்வளவு அருமையான திரவியங்கள், கிட்டத்தட்ட ஒரு 16 வகை திரவியங்களாலே இளநீ, சந்தனம், பால், தயிர், மோர்னு சொல்லி நெய் அப்படின்னு சொல்லி இத்தனை அபிஷேகம் நடந்தது. இப்ப இத்தனை அபிஷேகங்களையும் எதுக்கு செய்யணும்? நம்ம சிவபெருமானுக்கு எதுக்கு செய்யணும்னா அதனுடைய புராண கதைகளை கேட்க வேண்டும். இந்த அபிஷேகத்துக்கு ஏன் அவ்வளவு மதிப்பு? இந்த அபிஷேகத்தை செய்தாலோ, அதற்கு ஏற்பாடு செய்தாலோ, அதை பார்த்தாலோ, கண்டு அருள் பெற்றாலோ எவ்வளவு மோட்சி கிடைக்கும் என்று சொன்னா நம்ம புராணத்தை வாசிக்கணும். புராணத்தில் என்ன சொல்றாங்க? சித்திரபானு என்ற ஒரு அரசன், சித்திரபானு என்ற ஒரு அரசன் ரகுகுல தோன்றல், ராமபிரானின் என்ன தாத்தாக்களின் முத்தாத்தா சித்திரபானு என்ற ஒரு அரசன். அவன் வாழ்ந்த காலத்திலே தன்னுடைய மனைவியோடே சேர்ந்து, அவன் ஒரு அரசன், ராணியோடைய சேர்ந்து இது போன்ற சிவராத்திரியை மிக விமர்சையாக கோயிலிலே கொண்டாடுவானாம்.
இது போல ரொம்ப விமர்சையாக இரவெல்லாம் முழித்து பல ஜனங்களை கூட்டி இது போன்ற இசை கச்சேரி பஜனை எல்லாம் வைத்து சொற்பொழிவெல்லாம் வைத்து மக்களை எல்லாம் இந்த பக்தி வெள்ளத்திலே ஆழ்த்தும் வண்ணம் மிக சிறப்பாக கொண்டாடுவான அபிஷேக ஆராதனை செய்து அப்படி செய்து கொண்டிருக்கும் போது அஷ்டவக்ரர் என்ற ஒரு முனிவர் அவர் வந்து பார்த்து வியந்திருக்கிறார். என்னப்பா இந்த காலத்துல இவ்வளவு விமர்சையா இவ்வளவு பொருட்செலவு செய்து இது போன்ற கோயிலே அபிஷேக ஆராதனை நடத்துகிறீரே, நீர் எப்பேற்பட்ட ஒரு மகானாக இருக்க வேண்டும் சொல்லி அவரை போற்றி அவரை தனியாக ஒரு பேட்டி கண்டாராம். எப்படிங்க இதெல்லாம் நீங்க பண்றீங்க, எப்படி இப்படி மனசு வந்துச்சு உங்களுக்கு அப்படின்னு பேட்டி காணும்போது அவர் சொல்றாராம், நான் ஒரு காலத்துல கங்கை கரையிலே என்ன அங்கு காசி வாரணாசி பக்கத்திலே ஒரு காட்டிலே வேட்டுவனாக இருந்தேன். ஒரு காட்டிலே வேட்டுவனாக என்ன இறைச்சிக்காக வேட்டையாடி மிருகங்களை கொன்று என்னுடைய குடும்பத்தை எல்லாம் காப்பாற்றி கொண்டிருந்தேன். அப்படி காப்பாற்றி கொண்டிருக்கும் போது ஒரு நாள் இரவு ஒரு நாள் சாயந்தரம் வேட்டைக்கு போகும்போது அந்த காடிலே நான் தங்க வேண்டிய என்ன கட்டளை நேர்ந்தது. அப்படி இருக்கும்போது அந்த நேரத்திலே ஒரு மரத்தில் மீது ஏறி என்ன இரவு வந்ததினாலே அப்படியே உறங்கிக் கொண்டே இருக்க வேண்டிய நிலைமை வந்தது. அப்படி இரவிலே உறங்கினால் கீழே விழுந்து விழும் என்ற அந்த பயத்திலேயே விழித்து கொண்டே இருந்தேன். அப்போது அந்த மரத்திலிருந்து சில இலைகள் அப்பப்ப உதிர்ந்து கீழே விழுந்து கொண்டே இருந்தன. அப்படி கீழே விழுந்து கொண்டே இருக்கும்போது அப்போது விழித்தேன், மறுபடியும் தூங்க போனேன், மறுபடியும் விழிச்சேன், மறுபடியும் தூங்க போனேன். இப்படியா செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது பொழுது விடிந்து விட்டது. பொழுது விடிந்தவுடனே கீழே பார்த்தால் அந்த இலைகள் எல்லாம் சேர்ந்து ஒரு விக்கிரகத்தின் மேலே படுந்திருந்ததாம். கீழே இறங்கி பார்த்தா சிவலிங்கத்தின் மீது வில்வ இலைகள் என படிந்திருக்கின்றன. அதை பார்த்தவுடனே வியந்து கொண்டே, இவ்வளவு நேரம் நான் இரவு முழுக்க உறங்கிக் கொண்டே உதிர்ந்ததெல்லாம் இந்த வில்வ இலைகளா அப்படின்னு வியந்து கொண்டே சிவபெருமானை அப்படியே கையெடுத்து கும்பிடும் போது சாட்சா சிவபெருமானே தோன்றி வரமளித்தானாம். என்ன வரமளித்தான் என்றால், இந்த வேட்டுவ பிறவியிலிருந்து உனக்கு ப்ரமோஷன். எப்படி ரகுகுல திலகமான ராமச்சந்திர பிரபு பிறந்த அந்த ரகுகுலத்திலே நீ அரசனாக பிறப்பா என்று சித்திரபானு என்ற அரசன் பிறந்திருக்கிறான். அவனுடைய முன் ஜென்ம கதை எப்படி ப்ரமோஷன் நிகழ்ந்தது என்பதற்குண்டான ஒரு விசேஷமான இந்த வைபவம் வாய்ப்புகள் இந்த ஞான கண்ணால் பகவானுடைய இந்த ஞானத்தை பெறும்போது நமக்கு கிட்டுகிறது என்பது புராணம் சொல்லும் கதை. ராமச்சந்திர பிரபுவுக்கும் சிவபெருமானுக்கும் அநேக தொடர்பு இருக்கின்றன. சிவபெருமான் சதா ராமநாமத்தை ஜபித்துக் கொண்டே இருப்பானாம். காசியிலே இறந்தவர்கள் காசியிலே சென்றால் மோட்சம் கிட்டும் என்பது ஒரு பெரிதான பாரத தேசத்துடைய அனுபவம். நம்பிக்கைன்னு சொல்றதை விட அனுபவம்னு தான் சொல்லணும். ஏன்னா நம்பிக்கைங்கிறது மிக கீழ்நிலை. என்ன அந்த கீழ்நிலையிலிருந்து அடுத்த நிலைக்கு நாம் போக வேண்டும் என்றால் இறை நம்பிக்கைன்னு சொல்லக்கூடாது, இறை அனுபவம் என்று சொல்ல வேண்டும். அதான் முக்கியம். உங்களுக்கு எவ்வளவு இறை நம்பிக்கை இருக்குன்னு கேட்கக்கூடாது, உங்களுக்கு எவ்வளவு இறை அனுபவம் இருக்குன்னு கேட்கணும். அப்பதான் நம்ம அனுபவத்தை சொல்ல முடியும். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அனுபவம் இருக்கும். அப்படி இந்த மகான்களுக்கெல்லாம் பலவிதமான அனுபவங்கள் இருக்கின்றன. ஏன் நாம் அமர்ந்திருக்கின்ற இந்த அம்மா மண்டபம் என்ற இந்த நிலையத்திலே இந்த ஆசிரமத்திலே சதானந்தேஸ்வரர் சதானந்தேஸ்வரி என்ற திவ்ய தம்பதிகள் 100 வருடங்களுக்கு முன்னால் இங்கே வாழ்ந்திருந்திருக்கிறார்கள். அவங்களுக்கெல்லாம் எப்படின்னா சதா தியானத்திலேயே ஆழ்ந்திருப்பார்களாம். முக்கியமாக இறைவன் நம்ம எல்லாம் என்ன செய்து கொண்டிருக்கிறான்னா, சின்ன வயசுல எல்லாரும் ரொம்ப விரும்பி விளையாடுற விளையாட்டு என்ன, ஓடி பிடிச்சி விளையாடுவோம், அப்புறம் ஒளிஞ்சுக்கிட்டு விளையாடுவோம். ஒளிஞ்சுக்கிட்டு விளையாட்டு தான் நம்ம விளையாடிக்கிட்டு இருக்கோம். அதே விளையாட்டு தான் இறைவன் ஆடிக்கிட்டு இருக்கான். அவன் ஒளிஞ்சுக்கிட்டு அவனை கண்டுபிடிக்க சொல்லி நம்மள விளையாட்டுல ஆழ்த்தி வச்சிருக்கான். அதைத்தான் நம்ம ஓடி ஆடி விளையாண்டுக்கிட்டே இருக்கோம். அவனை அப்பப்ப பார்க்கலாம், மறுபடியும் வேலைக்கு போயிடுறான், உத்தியோகத்துக்கு போயிடறான், வயிற்று பொழப்புக்கு போயிடுறான், அவ்வளவுதான். அப்படியே நம்ம ஓடிக்கிட்டு இருக்கோம். ஆனால் முழுதாக அவனை கண்டுபிடித்து என்ன சாட்சாத்காரம் செய்து அனுபவித்தவர்கள் யார் என்றால், இது போன்ற சதானந்தேஸ்வரி போன்ற திவ்ய தம்பதிகளான மகான்கள். அவர்களை நாம் இன்று நிச்சயமாக வணங்க வேண்டும். அவங்க இல்லைன்னா இந்த ஆசிரமம் கிடையாது. என்ன அவங்க வாழ்க்கையுடைய அந்த வாழ்க்கை சுகபோகங்களை எல்லாம் விட்டுவிட்டு இது போன்ற இந்த
நகரை விட்டு வெளிப்புறமாக இருக்கின்ற இந்த மண்டபப்படியிலே இருந்து கொண்டு எப்ப 1863 அப்புறம் 1921 வரைக்கும் இருந்திருக்காங்க. அவங்க 1868ஆம் ஆண்டுல இருந்து 1921 வரைக்கும் அவர்கள் வாழ்ந்த காலம். அப்ப எல்லாம் இதெல்லாம் நகரமே கிடையாது, இதெல்லாம் ஊருக்கு வெளிப்புறம், வேற ஊருன்னே சொல்லிடுவாங்க. வண்டியூர், எங்க போறீங்கன்னு கேட்டா வண்டியூர் போறேன்யா அப்படிம்பானுங்க. அப்ப இந்த பாலம் இதெல்லாம் ரஸ்தா எல்லாம் கிடையாது, ஆத்தை தாண்டி நடையாத்தான் வந்து இங்க சேர முடியும். ஆத்தை தாண்டி என்ன அங்க அப்ப தண்ணி ஓடிக்கிட்டு இருக்கோம். அப்ப தலைவர் சொன்னார், இந்த மாதிரி இந்த அம்மா இருக்காங்களா சதானந்தேஸ்வரி அம்மா, அவங்க வந்து குடத்தை தூக்கிட்டு அந்த பின்புறம் வழியா அப்படியே நடையா நடந்து கொஞ்சம் தூரம் போனா ஆத்து தண்ணி ஓடிக்கிட்டு இருக்குமா. அந்த குடத்துல இருந்து அந்த ஆத்து தண்ணியை எடுத்துக்கிட்டு வந்து சிவபெருமானுக்கு அபிஷேகம் பண்ணுவாங்களாம். இந்த காலத்திலே அவர்கள் இந்த நகரத்தை விட்டு வெளியே வந்து சதா தியானத்திலேயே ஆழ்ந்து இந்த ஒளிந்து கொண்டு விளையாடும் இறைவனை அவர்கள் தியானத்திலே யோகத்திலே யோக மார்க்கமாக கண்டு பிடித்திருக்கிறார்கள். அந்த கண்டு பிடித்து வைத்த வந்த அரசர்கள் அனுபவித்தது ஒரு விதம், பிறகு கலியுகத்திலே இருக்கின்ற நம்முடைய முன்னோர்கள் அனுபவித்தது ஒரு விதம், அவர்களிலிருந்து தொடர்ந்து வருகின்ற வம்சாவளியாக இருக்கின்ற நாம் அனுபவிப்பது ஒரு விதம். இனிமேல் வரப்போகின்ற சந்ததிகள் அனுபவிக்க வேண்டும் என்பதுதான் வேண்டுகோள். அப்படி இருக்கும்போது இதே போல இன்னும் ஒரு அனுபவம் புராணத்திலிருந்து. எப்படின்னா, இதே போல ஒரு வேட்டுவன் சாதாரண மிருகங்களை அடித்து கொன்று தின்பவன். அப்படி இருக்கிறவன் காட்டுக்குள்ள அலைஞ்சுக்கிட்டே இருந்திருக்கான். அப்படி அலைஞ்சுக்கிட்டே இருக்கும்போது குடும்பத்தை காப்பாற்றணும், அதுக்கு தான் முன்னோடி. அப்ப காட்டுல போய் எல்லாத்தையும் கொண்டுகிட்டு அந்த சதையை எடுத்துட்டு அந்த மாமிசத்தை எடுத்துக்கிட்டு அவங்களுக்கு கொண்டு போய் கொடுத்தா சமைச்சு எல்லாரும் பகிர்ந்து தின்னலாம். முக்கியமா வேட்டையாடுவது மானை வேட்டையாடுவாங்க, மான் கறி அவ்வளவு விசேஷம்னு சொல்லுவாங்க. அப்ப அது போல வேட்டையாடுவது காடுக்கு போகும்போது என்ன ஒரு நல்ல நீர்நிலையை பார்த்திருக்கிறான் அந்த வேட்டுவன். பார்த்த உடனே அப்ப நீர்நிலையிலிருந்து அங்க ஏதாவது நீர் பிடிப்பதற்காக மிருகங்கள் வரும் என்பதற்காக ஒரு மரத்திலே ஏறி என்ன அந்த ஒரு மான் வந்திருக்கிறது அந்த நீர்நிலை பக்கம். அவன் என்ன பண்ணிருக்கான், கொஞ்சம் குடத்துல அங்க மரத்துல ஏறும்போது தாகம் எடுக்குன்னு சொல்லி தண்ணி எடுத்துட்டு குடத்துல தண்ணி எடுத்துட்டு மேலே ஏறி இருக்கான். அப்ப தண்ணி எடுத்துட்டு ஏறினவன் அந்த இரவு நேரம் கழிச்ச உடனே நீர்நிலைக்கு அந்த மான் வந்தது. அந்த மான் வந்த உடனே அந்த மானை கொல்வதற்காக அம்பு எய்வதற்காக அந்த வில்லை எடுத்திருக்கான். எடுத்த உடனே அந்த மான் பேச ஆரம்பித்து விட்டதான். என்ன பேச ஆரம்பிச்சிருச்சுன்னா, ஐயா என்ன நீ இப்ப விட்டுரு, என்ன நீ, அது ஒரு பெண்மான், அது சொல்லிச்சா என்ன நீ விட்டுரு, நான் என்னுடைய குடும்பத்தை, என்னுடைய கணவர் ஆண்மான் இருக்கிறது, எனக்கு குழந்தை குட்டிங்க இருக்காங்க, அடியேன் வந்து அந்த மான் சொல்லிச்சான், நான் போய் என் குழந்தை குட்டிகள் எல்லாம் பார்த்துட்டு எனக்கு பதிலாக என்னுடைய தங்கை மானை அந்த குடும்பத்தை காப்பாற்ற சொல்லிவிட்டு வர்றேன், அதுக்கப்புறம் நீ என்ன தின்னுடு, நீ என்ன கொன்னுடு, கொண்டு போய் உன் குடும்பத்தில் பகிர்ந்துக்கன்னு அந்த மான் பேசிச்சான். அந்த வேட்டுவன் பார்த்து அதிர்ந்து விட்டானாம். என்னடா மான் பேசுது, இவ்வளவு பக்குவமா பேசுது, எவனாவது ஒருத்தன் தான் கொள்ளையடிக்க வரும்போது அந்த கொள்ளையடிக்கப்படுகின்ற ஆள் என்னை இப்ப விட்டுடு, நான் வெளியே போயிட்டு கொஞ்ச நேரம் டீ குடிச்சிட்டு வர்றேன், அப்புறம் என்ன என்கிட்ட நீ கொள்ளையடிச்சுக்கன்னு சொல்லுவானா? அடிச்சு புடிச்சு ஓட மாட்டேன். அதுபோல அந்த மான் செய்யாம அவ்வளவு பக்குவமா பேசிச்சான். என்னுடைய குடும்பத்திடம் இருந்து என்னுடைய குடும்பத்தினருக்கு ஒருத்தர் நியமனம் செய்து விட்டு மீண்டும் வந்து உனக்கு நான் உணவாகிறேன்னு சொல்லிச்சான் அந்த மான். இந்த வேட்டுவன் பார்த்து ஒரு மாதிரி ஆச்சரியப்பட்டு, சரி இந்த மான் பேசுற மானா இருக்கே, இதுக்காச்சும் நமக்கு இவளுக்கு கொஞ்சம் வழி விடுவோம் சொல்லி விட்டுருச்சான். அப்படி விட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு இன்னொரு மான் வந்துச்சான். அந்த மான் வந்து என்ன சொல்லிச்சான், நீ என்ன தின்னுருப்பா, ஒன்னு நீ வந்து விட்டு விடாத, என்ன தின்னுரு, ஒரே ஒரு சந்தர்ப்பம் எனக்கு அவகாசம் கொடுக்கணும். என்னன்னு கேட்டுச்சான். என்னுடைய அக்காமான் வந்து இந்த காட்டு பக்கம் வந்துச்சு, அந்த அக்காமான தேடித்தான் வந்தேன், அந்த அக்காமான கண்டுபிடிச்சிட்டு உங்ககிட்ட வந்து நான் சரணடைஞ்சிடறேன்னு சொல்லிச்சான். என்னடா வந்தது ஒரு மானு, அது தங்கச்சிக்கு பொறுப்பு கொடுத்துட்டு வர்றேன்னு சொல்லிச்சு, இப்ப அந்த தங்கச்சி மானே அக்காமான தேடி வந்துச்சான். ஆச்சரியப்பட்டு அந்த வேட்டுவன், சரிப்பா ஏதோ குடும்ப பிரச்சனை போலன்னு சொல்லி அந்த மானை விட்டுட்டானா. கொஞ்ச நேரம் கழிச்சு இன்னொரு மான் வந்துச்சான் தேடிக்கிட்டே, அது ஆண்மான்.
அது சொல்லிச்சான், என்னுடைய மனைவி மான் காணாம போச்சு, வீட்டில இருந்து போன காணாம போச்சு மானது, அந்த மான தேடி நான் வந்திருக்கேன்னு பார்த்தா இந்த குடும்பம் அக்கா மான், அதனுடைய கணவன், அதனுடைய தங்கச்சி மாறி மாறி வந்திருக்கிறது என்று அந்த வேட்டுவனுக்கு புரிந்து விட்டது. புரிந்து உடனே அந்த வேட்டுவன் ஆச்சரியப்பட்டு மரத்தில் இருந்து கீழே இறங்கி, அப்ப ஒவ்வொரு மான் வரும் போதும் அந்த வேட்டுவன் என்ன செய்திருக்கிறான், அப்படியே நகர்ந்து நகர்ந்து பார்க்கும்போது அந்த மரத்திலிருந்து சில இலைகள் கீழே விழுந்தனவா. அந்த இலையோடு சேர்ந்து அவன் குடிக்க எடுத்துக்கொண்டு சென்ற அந்த குடத்திலிருந்து நீரும் சிந்தியதாம். என்ன, இலை விழ நீர் விழ அந்த கீழே இருக்கின்ற சிவலிங்கத்தை அபிஷேகம் செய்து கொண்டே இருந்திருக்கின்றான் தெரியாமலேயே. முதமான் வரும்போது இலை உதிர்ந்திருக்கு, நீர் விட்டுருக்கான். இரண்டாவது மான் வரும்போது அதே தான். புருஷன்மான் ஆண்மான் வரும்போது அதே தான். அப்படி கிட்டத்தட்ட 4 கால பூஜைகளாக அந்த இரவு முழுதும் செய்து கொண்டே இருந்திருக்கிறான் அந்த வேடன். அப்ப இந்த 4 கால சிவ பூஜை அன்றைய தினம் சிவராத்திரியிலே நடைபெற்றனவா. அப்படி அறியாமல் தெரியாமல் செய்த இந்த சிவ பூஜைக்கு ஆண்டவன் முன்னே தோன்றினானாம். எப்படி தோன்றியிருக்கான், இப்பேற்பட்ட மாமிச உணவின் மீதே பொழப்பு நடத்துகின்ற வேட்டுவனவன். அவனுக்கு வேற தொழில் தெரியாது. துணி வியாபாரமோ இல்ல செல்போன் வியாபாரமோ என்ன இல்ல ஏதாவது ஒரு பச்சனங்க விற்கிறதோ அந்த வியாபாரம்லாம் அந்த வேட்டுவர்களுக்கு தெரியாது. வேட்டுவர்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் வேட்டையாடி, மிருகங்களை வேட்டையாடி அதன் தோள்களை எடுத்துக்கொண்டு மாமிசம் திண்டு வாழ்வது தவிர வேற எதுவும் தெரியாது அந்த வேட்டுவர்களுக்கு. ஆனால் அந்த வேட்டுவனுக்கே இப்பேற்பட்ட கருணை பிறந்திருக்கிறதே என்று இறைவன் அவனை பாராட்டி, உனக்கு அடுத்த ஜென்மம் இந்த ராமச்சந்திர பிரபு, சாட்சாத் ராமச்சந்திர பிரபுவே பிறவி எடுத்து அவனே தடுவக்கூடிய வேட்டுவர்களின் அரசனான குகனாக நீ பிறப்பா என்று வாழ்த்தியிருக்கிறான். அப்ப குகப்பிரபுவாக மோட்சம் கிட்டுகிறது அந்த வேட்டுவனுக்கு என்பதுதான் இந்த புராணம் வாயிலாக நாம் தெரிந்து கொள்ளக்கூடிய மற்றொரு செய்தி. இப்ப என்ன அர்த்தம், இப்ப மாமிசம் சாப்பிட்டு புழைப்பு நடத்துகின்ற அந்த வேட்டுவனே மாமிசத்தை சாப்பிடுவதை விட்டு விட்டானாம் அந்த மான்களை பார்த்து விட்டு. அப்ப நமக்கெல்லாம் மாமிசம் சாப்பிடுறதே பொழப்பு கிடையாது. அப்ப நம்ம எல்லாம் விட்டோம்னா சிவபெருமான் நமக்கு உண்டான மோட்சத்தை அடிப்பானா இல்லையா? அந்த கருணை நமக்கும் வேண்டுமா இல்லையா? எதற்கு நம்ம இன்னொருத்த கொண்டு நம்ம திங்கணும்? கேட்டாரு அடுத்த அடியன்ட்ட ஒருத்தர் கேட்டாரு, இந்த மாதிரி சொப்பல் நடக்கும் போது, என்னையா கொன்னா பாவம் தின்னா போச்சுங்கிறாங்களே, அப்ப நம்ம தின்னா நம்ம திங்கத்தானே செய்வோம், இப்ப பாவம் போயிடும்ல? கட்டேமா பாவம் போகும். எதற்கு போகும் என்றால், கர்மவசமாக நாம் ஜென்ம ஜென்மாந்திரங்களாக எப்படி நம்ம பேங்க்ல டெபாசிட் பண்ணி வச்சிருக்கிறோமோ, பணத்தையும் நகைகளையும் எப்படி வச்சிருக்கோமோ, அதுபோல நம்முடைய கர்ம மூட்டைகளை நாம் சேர்த்து வைத்திருக்கிறோம். அந்த மூட்டையிலிருந்து எவ்வளவு இந்த ஜென்மத்துக்கு செலவு பண்றோம்? 1%, 0.5%, 0.33% நமக்கு தெரியாது. அப்ப மிச்சருக்கு அத்தனை மூட்டைகளுக்குண்டான பலன்களை ஜென்மங்களாக எடுத்து அனுபவிக்க வேண்டிய இருக்கிறது. இத்தனை ஜென்மத்தில் சேர்த்து வச்ச மூட்டையே கழிக்க முடியல. மேற்கொண்ட அந்த மிருகங்களை நாம் புசிக்கும் போது அந்த பாவங்களை தின்னா அதுக்கு பாவம் போச்சு, நமக்கு வந்துருச்சு அந்த பாவம். அந்த திங்கும் போது அதனுடைய கர்மாவையும் சேர்த்து நாம் விழுங்குகின்றோம். அது என்ன பக்ஷணமோ தெரியாது, என்ன மிருகமோ தெரியாது, எதுவாக இருந்தாலும் சரி அதனுடைய கர்மாவின் பங்கு நமக்கு வருகிறது. நாம் கொன்னால் அதற்கு பாவம் போச்சு, நமக்கு வந்துருச்சு. அதனுடைய பொறுப்பை நாம் ஏற்க தயாராக இருக்கிறோமா என்ற கேள்வியை கேட்டுக்கொண்டு புசிக்கலாம். நமக்கு அந்த அளவுக்கு தபசு, சக்தி, வரம் இதெல்லாம் இருந்துச்சுன்னா பண்ணுவோம்யா, கேட்டு பார்த்துக்குவோம். நம்மளே நம்ம கேள்வி கேட்டு பார்த்துக்குவோம். இது போன்ற புராணங்கள் நமக்கு உணர்த்துகின்ற, நம்மளை எல்லாம் பக்குவப்படுத்துகின்ற செய்தி. முக்கியமா ஒன்று தெரிஞ்சுக்கணும், இந்த வாழ்க்கை என்பது நமக்கு அளிக்கப்பட்ட வரமா சாபமா என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இது ஒவ்வொருத்தரும் கேட்டு பார்த்துக்கிட்டோம்னா, இந்த வரமா சாபமா என்று இந்த கேள்விக்கு பதில் நாம் எப்படி வாழ்கிறோமோ, எப்படி நடவடிக்கையிலே நாம் இருக்கிறோமோ அதை பொறுத்துத்தான் வரமா சாபமா என்று இருக்கும். விதியை மதியால் வெல்லலாம். அப்ப என்ன மதியால வெல்றது? இந்த விதி விதிக்கப்பட்ட கர்மாக்களால் நாம் அனுபவித்து கொட்டுகின்ற இந்த ஜென்மா. இந்த ஜென்மாவை நல்ல கர்மாக்களை செய்து நல்ல இறை அனுபவத்தை பெற்று நல்ல சான்றோர்களின் ஆசிகளை பெற்று வந்தால் அந்த விதியை இந்த மதியாலே நாம் வெல்ல முடியும். அதைத்தான் விதியை மதியால் வெல்லலாம்னு சொல்றாங்க.
நிறைய பேர் சொல்றாங்க, என்னப்பா ஜாதகம் ஜோசியம் இதெல்லாம் ஒண்ணுமே நடக்க மாட்டேங்குதியா. எனக்கு சொன்னாங்க, என்ன மீனராசிக்காரர்களே உங்களுக்கு அடிக்க போகிறது யோகம் அப்படின்னாங்க. இருக்கிற காசும் போயிருச்சியா. என்ன என்னையா யோகம்ங்கிறீங்க, என்ன லாபம்ங்கிறீங்க, என்ன அப்படியே அதிர்ஷ்டம்ங்கிறீங்க. ஒன்றும் புரிய மாட்டேங்குது, ஒன்றும் நடக்க மாட்டேங்குது. என்ன எதுக்கு நடக்கலைன்னா, வண்டி இருக்கு, லைட்டு நல்லா எரியுது, என்ன 4 பேரை உட்காத்தி வச்சு போற அளவுக்கு இன்ஜின் அருமையா இருக்கு, பெட்ரோல்லாம் இல்லை. என்ன பெட்ரோல் தான் இல்லைன்னா நம்ம நடைமுறையில இந்த ஆச்சார அனுஷ்டானங்களை கடைபிடிக்கவில்லை. ஆகையாலே அந்த கட்டங்கள் சரியாக வேலை பார்க்கவில்லை. இதான் நடக்குது. உண்மையிலேயே ஜோசியம் ஒரு கலைங்க. நம்ம வேத சாஸ்திரத்தில் சொல்லப்பட்ட அனைத்துமே அனுபவ கலைகள், எதுவுமே பொய் கிடையாது. என்ன காரணம்னா, ஜோதிடம்ங்கிறது நாம் பிறக்கின்ற வேளையிலே அப்போது இருக்கின்ற நேரத்தை கணித்து, அந்த நேரத்தின்படி கிரக நிலைகளை எல்லாம் கணித்து, அந்த கிரக நிலைகளின் தாக்கம் நம்முடைய பிறவியிலே எப்படி இருக்கும் என்பதை கணிப்பதுதான் ஜோதிடம். அந்த கிரக நிலைகளை வைத்துக்கொண்டு நம்முடைய முன் ஜென்மாவில் நாம் செய்த பலன்களை, செய்த கர்மாக்களை வைத்துக்கொண்டு இந்த ஜென்மாவில் நமக்கு இடப்படுத்துகின்ற அந்த பாவ புண்ணிய பலன்களை சுட்டிக்காட்டும் கண்ணாடி தான் ஜோதிடம். அந்த கண்ணாடி தான் ஜோதிடம். நீங்க அந்த கண்ணாடியை வச்சுக்கிட்டு அதை சரியா பராமரிக்காம, துடைக்காம, தூசி படியை வச்சுட்டு நம்ம கண்ணாடியில் நம்ம முகம் சரியா தெரியலன்னா நம்ம சரியா பராமரிக்கலன்னு அர்த்தம், நம்ம இந்த ஜென்மாவை சரியா நடத்தலன்னு அர்த்தம். அதுபோல நம்முடைய சாஸ்திரம் விதிக்கின்ற இந்த நெறிமுறைகள் எல்லாமே நாம் கடைபிடிக்கணும். சாதாரணமா காலையில எந்திரிச்சு சூரிய நமஸ்காரம் செஞ்சாலே பல பலன் கிட்டும் என்றாங்க. ஆரோக்கியம் பாஸ்கராது, நல்லா கேட்டுக்குங்க, இது வேத வாக்கியம். ஆரோக்கியம் பாஸ்கராது தனமிச்சேத் ஹுதாசனாது சொல்வார்கள். தனமிச்சேத் ஹுதாசனாது ஞானவன் விச்சேது சங்கராது. ஞானவன் விச்சேத் சங்கராது மோக்ஷ விச்சேத் ஜனார்தனாத் என்று சாஸ்திர வாக்கியம். இது என்ன சொல்லுது? உங்களுக்கு ஆரோக்கியம் வேண்டுமா, காலையில 7 மணி 8 மணி சுள்ளுன்னு வெயில் அடிச்சுக்கிட்டு இருக்கு பாத்தீங்களா, அப்ப நடைப்பயிற்சி பண்ணுங்க. சும்மா குளிரூட்டப்பட்ட அறையிலே போய் நான் இதை தூக்குனேன், இதை இழுத்தேன், இப்படி எந்திரிச்சேன், இப்படி குனிஞ்சேன், வேலைக்காவது. சூரிய வெளிச்சம் நம் உடலில் படும் வண்ணம் நாம் ஆரோக்கியத்தை பேணி காக்க வேண்டும். அதான் ஆரோக்கியம் எங்க இருந்து கிடைக்குது? சூரியன்ல இருந்து கிடைக்குது. நம்ம கால நிர்ணயத்திலே நம்ம ஊர்ல ரொம்ப நம்ம கொடுத்து வச்சவங்க. நம்ம என்ன என்ன இதுல கொடுத்து வச்சீங்க தெரியுமா? துணியை துவைச்சு காய போட்டா காஞ்சிருதுங்க. இதுவே ஒரு பெரிய கொடுப்பினை. ஏன்னா பல விதேசங்கள் வெளிநாடுகள்ல துணியை ஒரு கருவியில போட்டு கழுவிடுவாங்களாம், துவைச்சிருவாங்களாம். அது காய போடுறதுக்கு ஒரு நிலையத்துக்கு போய் காய போடணுமா? அது எப்படிங்க நடத்தும்? நம்ம ஊர்ல இந்த வீட்டில் இருக்கிற கொடிய காய போடுறதுனால நமக்கு சோம்பேறித்தனமா இருக்கு. மனைவி வீட்டை நீ போடுறதுங்கிறது, அவன் நீங்க போடுறதுங்கிறது, இந்த பேச்சிலே நமக்கு சண்டை நடந்துகிட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது ஒரு தனியா ஒரு நிலையத்துக்கு போய் அந்த ஆட்டுற துணிகள் எல்லாம் போய் ட்ரையர் என்று சொல்லி அந்த இடத்துல போய் அதை காய்ச்சிட்டு நம்ம வீட்டுக்கு மறுபடியும் கொண்டு வரணுமா இஸ்திரி போடுறதுக்கு? எப்படிங்க சாத்தியம் நமக்கு? அப்ப இந்தியாவில் இருக்கிற நம்ம எல்லாம் துணியை துவைச்ச உடனே வெளியே எடுத்து, இப்ப மாசி என்ன சிவராத்திரி, இப்ப வெயில் அப்படியே தாக்கம் அப்படியே டிகிரி ஏறிக்கிட்டே போகும். துணியை அப்படியே வச்சோம்னா 2 மணி நேரம் 1 மணி நேரத்தில் காஞ்சிருமா இல்லையா? நம்ம எல்லாம் கொடுத்து வச்சவங்க தானே. என்ன இருக்கிற என்ன நம்ம துணியை காய போடுறதுக்கு வாய்ப்பே நமக்கு இந்தியாவில் கிடைக்குது. அப்படி இருக்கும்போது என்ன சொல்ல வந்தேன்னா, இது போன்ற கொடுப்பினைகள் இருக்கின்ற இந்த பாரத தேசத்திலே நாம இந்த புராண விஷயங்களை கேட்கும் போது எப்படி நம்முடைய துணியை எல்லாம் துவைச்சு காய போட்டு நேர்த்தியா நம்ம உடுத்திக்கிறோமோ, அதுபோல நம் மனதை எல்லாம் துவைத்து அலசி பக்குவப்படுத்தி இஸ்திரி போட்டு காய போட்டு நல்ல துணியா நம்ம நல்ல உடை போல நம்முடைய மனதை எல்லாம் சுத்தமாக வைத்திருந்தால் எவ்வளவு அருமையா இருக்கும் நம்ம பாரத தேசம், எவ்வளவு அருமையா இருக்கும். இது போன்ற நீதி புராணங்கள் கதைகள் எத்தனை எத்தனை ஆயிரம் இருக்கின்றன. இது போன்ற ராமர் என்ன அவருடைய தோற்றத்திலிருந்து எத்தனை கதைகள், சிவபெருமானுடைய அருளிலிருந்து எத்தனை கதைகள் நமக்கு இருக்கின்றன. அதற்கெல்லாம் எல்லையே கிடையாது. இதிகாச புராணாபியாம் வேதம் சமுப பிரம்ம ஏதுன்னு சொல்றாங்க. இதிகாச புராணங்கள் வாயிலாகத்தான்
இறைவனை நாம் உணர முடியும் என்று சொல்கிறார்கள். இப்போ அடியனுடைய தலைப்புக்கு நம்ம வரணும். முக்கியமாக இப்போ இவ்வளவு நேரம் கதை பேசினது என்ன, புராணத்தை பற்றி சொன்னது, ப்ரமோஷனை பற்றி பேசினது, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். சுகமே சிவம் என்ற தலைப்பு வச்சிருக்கான். அது என்னப்பா சுகமே சிவம்? என்ன சுகமா இந்த விசிறி போட்ட இந்த மண்டபத்தில் உட்காந்துக்கிட்டு ஏதோ விஜய்பாபு பேசுறாரு, இதை கேட்டுக்கிட்டே லேசா கொஞ்ச நேரம் அசந்து தூங்குனா நல்ல சுகமா இருக்குமே, அது ஒரு சுகம்தான். உண்மையிலேயே சொற்பொழிவு கேட்டும் போதே தூங்குனீங்கன்னா அது தியானத்துக்கு சமம் என்கிறார்கள். என்ன தூங்குறா கூட பிரச்சனை இல்லை, அது ஏதோ ஒரு இறை சிந்தனையிலே தூங்குறாங்க பார்த்தீங்களா, அதுவே ஒரு தியானமாகி விடுகிறது என்று சொல்கிறார்கள். இந்த கனவு பலன் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, இதுல 2 விதம் இருக்குங்க. நமக்கு பெரிய ஒரு கண்டம் இருக்கு, தண்ணியில கண்டம் வைப்பாங்க சில பேர், சில பேருக்கு நெருப்புல கண்டம் வைப்பாங்க, இல்ல வாகனத்துல கண்டம், அப்படி நிறைய இருக்குங்க கண்டங்கள். அப்படி கண்டங்கள் இருக்கிறவங்களுக்கு திடீர்னு ஒரு கனவு வருமா, ஏதோ ஒரு அருவியில குளிக்க போற மாதிரி, அது போகும்போது அப்படியே பாசம் வழுக்கி அந்த பள்ளத்துல விழுற மாதிரி ஒரு கனவு வரும். ஆஹா அப்படின்னு தடால்னு எந்திரிச்சிருவாங்க. எந்திரிச்ச உடனே கேட்பாங்க, என்னப்பா கனவு கண்ட? இந்த மாதிரி ஒரு பள்ளத்துல விழுற மாதிரி கனவு கண்டேங்க, தண்ணி அவ்வளவு பெருசா அருவி விழுந்துகிட்டு இருந்தது, என்ன ஆச்சோ ஏதோ ஆச்சோ தெரியல, போயிட்டே போல, இருக்கையா நீ உயிரோட அப்படின்னு சொன்னா, அந்த கனவு என்னன்னா அவருக்கு வரவேண்டிய அந்த கண்டத்தினால் ஏற்படும் அந்த பேத பயத்தை என்ன சிறிதாக கனவு வந்து அந்த பயமளவுக்கு அவனுக்கு பதட்டம் உண்டாகி அந்த கண்டம் தீர்ந்து விட்டது. இதுதான் சொப்ன பலன்னு சொல்லுவாங்க. சொப்ன சாஸ்திரம் சொல்றது. நிறைய கெட்ட கனவு வருதுன்னு பயப்படுறோம்ல, அதுல சில கர்மாக்கள் கழிகின்றனவாம். நமக்கு நேர வேண்டிய சில அகோரமான கர்மாக்கள் எல்லாம் இறைவனின் அருளாலே கழிந்து போகின்றனவாம். அதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். ஆகையாலே இந்த சொப்ன சாஸ்திரம் இதையும் நமக்கு சொல்லுகிறது. அதனால கொஞ்சம் தூங்கி கனவு கண்டா கூட இறை சிந்தனையில் இருந்தா பெரிய புண்ணியம் தாங்கிறது சொல்றது போல இருக்கிறது. பகவான் சிவபெருமான் திரியம்பகராக இருக்கின்ற பார்வதி பதியான சிவபெருமான் பல லீலைகளை செய்திருக்கிறான். அவனுக்கு முக்கியமாக அவன் போற்றப்படுகின்றதற்கு காரணம் என்னவென்றால், யார் வரம் கேட்டாலும் அருள் தரக்கூடிய வரப்பிரசாதி. இன்னார் இணையார், இவன் ரொம்ப நல்லவன், இவன் கொஞ்சம் வரத்தை கூட்டி கொடுப்போம், இவன் பெரிய வில்ல, இவனுக்கு குறைச்சு கொடுப்போம்லாம் பார்க்க மாட்டார் சிவபெருமான். நீ கேட்ட உன்ன கேட்ட வரத்தை அள்ளித்தரக்கூடிய என்ன அந்த கருணையே வடிவானவன் சிவபெருமான். ஆனா அந்த வரத்தை வச்சுக்கிட்டு நாம என்ன செய்ய போறோம்ங்கிறது தகுந்துதான் நமக்கு உண்டான என்ன அந்த நிர்ணயம் செய்யப்படுகிறது, நம்முடைய பலன் பலிக்கப்படுகிறது. அப்ப சிவனிடம் வரம் கேட்டு என்ன அடி வாங்கினவும் இருக்கானுங்க, சிவனிடம் வரம் கேட்டு மோட்சம் பெற்றவர்களும் இருக்கிறார்கள். சிவனிடம் வரம் கேட்டு மோட்சம் பெற்றவர்கள் கண்ணப்ப நாயனார் என்ன அப்பர் சுந்தரர் போன்ற மகான்கள் என்ன அவங்க எல்லாம் சிவன்ட வரம் கேட்டு நல்ல மோட்சம் பெற்றவர்கள். சிவன்ட வரம் கேட்டு துண்டக்கானா துணியக்கானான்னு காணாம போனவங்களும் இருக்காங்க. அந்த பட்டியலில் வர்றவங்க தான் துரியோதனன், ராவணன் போன்ற அரக்கர்கள், அசுரர்கள். இந்த துரியோதனன் கடை தெரியுமா? இந்த துண்டக்கான துணிய காணான்னு சொல்றதுனால சொல்றேன். துரியோதனன் யார் என்று தெரியுமா? துரியோதனன் கலி புருஷன், அவன் தான் கலி. இந்த கலியுகம்னு இப்ப சொல்றோம்ல, இது என்னமோ இப்பதான் கலி இருக்குன்னு நினைக்க வேணாம். கலி என்பது ஒரு கால வடிவம், அது கால வடிவம். அந்த காலம் எப்படி நம்ம நகர்த்தும் என்றால், நாம கெட்டது செய்ய செய்ய மேற்கொண்டு அந்த கெட்டதை வளர்த்து கொண்டே வருமா. இதுதான் கலியுடைய சுபாவம். நிறைய பேர் கேட்பாங்க, ஹே நீ என்னையா நல்லது கெட்டதுங்கிற, பாவம் புண்ணியங்கிற? அவன் உலகத்துல பண்ணாத அக்கிரமமே கிடையாது. அவன் பார்த்தீங்கன்னா 10 பங்களா வச்சிருக்கான், என்ன நினைச்ச நேரத்துல நினைச்ச வாகனத்துல போறான். எப்பேற்பட்ட அவன் கூப்பிட்டா 100 பேர் வந்து முன்னாடி நிற்கிறாங்க. அவனை போய் நீ வந்து என்ன கெட்டவன் நல்லவன் சொல்ல முடியுமா? அவ்வளவு நல்லா இருக்கானே. என்ன அப்ப என்ன அர்த்தம்? இந்த கலியுகத்துல நல்லா அவனை பிடிச்சுக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். கலி புரியுதா நான் என்ன சொல்றேன்னு? தர்மத்திலே 2 விதமான தர்மங்கள் இருக்கின்றன. ஒன்று அந்த நல்லபடியாக தான தர்மங்கள் செய்து செல்வந்தராக இருப்பதும் ஒரு நிலை. அதே போல ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் என்ன ஏமாத்தி அடிச்சு தின்னு புடுங்கி நல்ல பெரிய செல்வந்தராக இருப்பதும் ஒரு வகை. அப்ப நல்ல வழியிலே பணம் சம்பாதித்து பொருள் ஈட்டி நல்ல செல்வந்தராக தான தர்மம் செய்து கொண்டே ஒரு செல்வந்தர் இருக்கிறார் என்றால் அவனுக்கு பகவான் அருள்கிறான் என்று அர்த்தம். அதே போல ஊரையெல்லாம் கொள்ளையடிச்சு ஒருத்தன் வளர்ந்து நிற்கிறான், அவனும் இதே போல பணக்காரனை போல காட்சி அளிக்கிறான்னா
அவனுக்கு களி பிடிச்சிருக்குன்னு அர்த்தம். இதான் வித்தியாசம். புரியுதா? நம்ம வித்தியாசத்தை புரிஞ்சுக்கணும். அப்பதான் இந்த மோட்சம் யாருக்கு கிடைக்கும், என்ன எவன் பாதாள லோகத்துக்கு போவான்னு கதை தெரியும். என்ன எல்லாமே காட்சிகளை பார்த்து மயங்க கூடாதுங்க. உண்மை சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னு பார்க்கணும். அதுதான் இந்த மகாபாரதத்திலே துரியோதனனுக்கு நிகழ்ந்த சம்பவம். துரியோதனன் கலிபுருஷனாக இருக்கும் போது சதா சிவ தியானத்திலே ஆழ்ந்திருக்கிறான். இந்த கலி ஒரு உருவமாக ஒரு வடிவமாக இருக்கும் போது அவனுடைய முன் ஜென்மத்திலே சதா சிவ தியானத்திலே ஆழ்ந்திருக்கும் போது சிவபெருமான் அவனுக்கு வரத்தை மெச்சி காட்சி அளித்திருக்கிறான். அப்ப அந்த கலி கிட்ட கேட்டிருக்காங்க, சிவபெருமான் கேட்டிருக்காரு, உனக்கு என்ன வர வேணும்னு சொல்லி. சட்டுன்னு பதில் கொடுத்திருக்கான், நான் நாராயணனாலே கொல்லப்படக்கூடாது. எப்படி எப்படி கேட்டிருக்கான்? வரா கலி கேட்டிருக்கான், நான் நாராயணனால் கொல்லப்படக்கூடாது அப்படின்னு கேட்டிருக்கான். அப்ப நாராயணனாலேயே கொல்லப்பட முடியலைன்னா வேற எவனால அங்க கொல்லப்பட முடியும்? அப்படி அவனுக்கு ஒரு தைரியம். நாராயணனே என்ன கொல்ல முடியலைன்னா வேற எவையா கொல்லுவான் அப்படின்னு சொல்லி அந்த தைரியமாக அந்த வரத்தை பெற்றிருக்கிறான் அவன் சிவபெருமானிடம். சிவபெருமான் வரம் கொடுத்தார்னா ஒரு ஆப்பு இருக்குன்னு அர்த்தம். அந்த ஆப்பை தெரிஞ்சுக்காம ஆட்டம் ஆடுனா ஆப்பு நிச்சயமா விழும். அப்ப என்ன பண்ணிருக்கான் கண்ணபிரான்? நாராயணனா பிறந்தபோது, கண்ணபிரானா பிறந்தபோது அவன் ஒண்ணுமே பண்ணலையா. வஜ்ராயுதம் போன்ற தேகம் அவன் வரமாக பெற்றிருக்கிறான் சிவபெருமானிலிருந்து. உடம்பு பூரா வஜ்ரம் மாதிரி. எத்தனை தடவை இந்த ரோடு போடுற புல்டோசர் இருக்குல்ல, மிஷினு, அதை வச்சு அவன் மேல ஏத்துனாலும் அவனுக்கு ஒன்றும் ஆகாதுங்க. இந்த ரோடு போடுற கல் உருளுது பார்த்தீங்களா, அதை வச்சு ஏத்தினாலும் துரியோதனன் ஒன்றும் ஆக மாட்டான். அப்பேற்பட்ட பலசாலி அவன். வஜ்ரம் போன்ற தேகம் அவனுக்கு. என்ன அவனுக்கு பாடி ஸ்ட்ராங், பேஸ்மெண்ட் வீக். தொடக்கி கீழே அவனுக்கு பலம் இல்லை. இதான் அவனுக்கு பிறவி சுபாவம் அவனுக்கு. அப்படி இருக்கும்போது அவன் என்ன பண்ணியிருக்கான், பலராமன்ட்ட போய், என்ன குருஜி எனக்கு நீங்க கதாயுதத்தை கற்பிக்க வேண்டும். வேற ஆயுதத்தை வச்சு இடுப்புக்கு கீழே அடிக்கலாம். இப்ப வில்ல ஆயுதத்தை வச்சு இடுப்புக்கு கீழே அடிக்கலாம், காலையும் அடிக்கலாம். ஆனால் கதாயுதத்துல ஒரு ரூல் இருக்கு, ஒரு சட்டம் இருக்கு. என்னன்னா இடுப்புக்கு கீழே சண்டை போடும் போது அடிக்கக்கூடாது. அதான் ரூல். அப்படி இருக்கும்போது இந்த மாத்தி சொல்லிட்டேன், வேற அம்போ வில்லோ இடுப்புக்கு கீழே அடிக்கக்கூடாது. கதாயுதத்துல சண்டை போட்டா இடுப்புக்கு கீழே அடிக்கலாம் ஒரு சட்டம் இருக்கு. என்ன அந்த சட்டத்தை என்ன லூப்போலாக வைத்துக்கொண்டு பீமனுக்கு அந்த கதாயுத கல்வியை கற்றுக் கொடுத்திருக்கிறான். இவனும் அந்த இடுப்புக்கு கீழே அடிக்க மாட்டாங்கிறதுனால இவன் அதை கத்துக்கிட்டான். யாரு? பீமன். இது ரெண்டு பேரும் கத்துக்கிட்டது இந்த கதாயுத கல்வியை கத்துக்கிட்டு கடைசியில இடுப்புக்கு கீழே அடி வாங்கி மாண்டு போனான் கலி பகவானான இந்த துரியோதனன். அப்ப இடுப்புக்கு கீழே அடிக்கலாம் என்கிற அந்த ரூல் கதாயுதத்துல இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு, அடிக்க கூடாதுங்கிற ரூலை தெரிஞ்சுக்கிட்டு பயந்துட்டு இருக்கான். ஆனா கண்ணன் விளையாடி அந்த ரூலை தகர்த்து இடுப்புக்கு கீழே அடி வாங்க வச்சு துரியோதனன் மாண்டு போறான். இப்ப என்ன சொல்ல வரேன்னா, இறைவனிடம் நான் கேட்கின்ற வரங்கள் அனைத்தும் தர்ம மூலமாக இருக்க வேண்டும், தர்ம திசையிலே இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் அந்த வரங்கள் பலமாகி நமக்கு மோட்சம் கொடுக்கக்கூடிய வகையிலே அமையும். இல்லைன்னா நமக்கு வேற மாதிரி என்ன வாழ்க்கை போய்விடும் என்பதுதான் இந்த சிவபெருமானிலிருந்து அதனுடைய புராணங்களிலிருந்து நாம் அறியக்கூடிய உண்மைகள். ராவணன் என்ன பண்ணா, அதே போல உண்மையிலே ராவணனை பத்தி நிறைய சொல்லணுங்க. ஏன்னா இன்றைய நம்ம வாழ்கின்ற இந்த தமிழ்நாடு தேசத்திலே ராவணன் எல்லாம் கதாநாயகன் ஆகிட்டாங்க. அதிலே ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு. ஏன்னா ராவணன் எப்பேற்பட்ட வில்லாதி வில்லன் தெரியுமா? சிவபெருமானிடம் வரத்தை கேட்டுவிட்டு அந்த வரத்தை கொடுத்த பிறகு வரத்தை வாங்கி கொண்டு பக்கத்தில் இருக்கிற பார்வதி தேவியை ஒரு பார்வை பார்த்தானா. உனக்கு என்ன வேணும்னு கேட்டா, இந்த பக்கத்துல உட்கார்ந்துருக்கா பாத்தீங்களா, அவளை என்னோட அனுப்புன்னு சொன்னானா. எப்படி இருக்கும் பாருங்க. அப்ப சீதைய கடத்திட்டு போனதெல்லாம் வந்தது அடுத்த கதை. மூலத்திலேயே கைய வச்சிருக்கா ராவணன். வரம் கொடுத்த சிவன்டையே பக்கத்துல உட்கார்ந்துருக்க தர்ம பத்தினிய அழைச்சிட்டு போயிருக்கான். அப்ப கண்ணன் என்ன பண்ணிருக்கான், ஒரு விளையாட்டு விளையாண்டுருக்கான். நாரதனை அனுப்பிச்சு நாரதட்ட கேட்க சொல்லியிருக்கான் பார்வதி கிட்ட, தேவி உன்னுடைய ரூபம் இந்த சுந்தர ரூபத்தை நீ காட்டிக் கொண்டிருக்கிறாயே, உன்னுடைய அகோர ரூபத்தை நீ சற்று காட்டுவாயா என்று கேட்டிருக்கான். அப்ப பார்வதி தேவிக்கு மனசு அப்படியா அப்படின்னு சொன்ன உடனே இந்த ராவணன் கையை பிடிச்சுக்கிட்டு அப்படியே பார்த்துக்கிட்டே போயிருக்கான் பின்னாடி. ஆஹா, எல்லாரும் தேவர்கள்லாம் பார்த்து வியந்திருக்கானா, சிவபெருமானோட பத்தினியே ராவணனோட போறானா. அப்போ எப்பேற்பட்ட வரம் இந்த சிவபெருமானுக்கு கிடைத்திருக்கிறது வியந்து பார்த்து கொண்டிருக்கும் போது
சட்டென்று சிவபெருமான் பார்க்கும் போது உக்ரகாளியாக வக்ரகாளியாக மூஞ்சி அப்படியே அப்படியே இந்த நாக்கை எல்லாம் வெளியே இவ்வளவு தூரம் நீட்டி அப்படியே அகோர ரூபமா காட்டுன உன்ன சிவபெருமான் தடாரன்னு பயந்து ஓடிய போயிட்டான். யாரு? நம்ம ராவணன் பயந்து அந்த பத்தினியான பார்வதி தேவியை பார்த்து பயந்து அந்த அகோர ரூபத்தை பார்த்து ராவணன் தடாரடிய துண்ட காணான் துணிய காணான்னு ஓடிட்டான். இது ராவணனுடைய வரம் பெற்று அவருடைய கதை. இது அப்ப இப்பேற்பட்ட வரம் பெற்று அழிந்தவர்களும் இருக்கிறார்கள், வரம் பெற்று அரசனானவர்களும் வேட்டுவ தலைவனாகி ராமபிரானின் தழுவலை பெற்ற குகனானவர்களும் இருக்கிறார்கள். இதுபோல மாண்டு போனவர்களும் அரக்கர்களும் அசுரர்களும் கூட இருக்கிறார்கள். அப்ப இருவிதமான ஞானங்கள் நமக்கு இருக்கின்றன. ஒன்று, இந்த உலக ஆசை வளர்த்து அந்த ஆசையை அநியாயத்துக்கு ஆசையை வளர்த்து கண்டதுக்கு ஆசைப்பட்டு நம்ம வரம் வாங்கினா அந்த வரமே சாபமாகிவிடும். அதே போல தர்மத்துக்கு ஆசைப்பட்டு நியாயத்துக்கு ஆசைப்பட்டு வரம் கேட்டால் நமக்கு வரக்கூடிய தொல்லைகளும் இல்லாமல் போய்விடும் என்பதுதான் இந்த பகவானுடைய சரித்திரம் நமக்கு சொல்லித்தரும் கதை. சிவபெருமான் சுகமே சிவம் என்று சொல்வதற்கு அர்த்தம் இதுதான். எது சுகம் என்றால் நாம் தர்மப்படி வாழ நினைத்து அவரிடம் வரம் கேட்டால் அது சுகம். இது போன்ற சிவராத்திரியின் போது இத்தனை ஜனங்களையும் கூட்டி நல்ல அற்புதமான ஒரு பக்தி அனுபவத்தை தர வேண்டும் என்ற அந்த எண்ணத்தோடு இந்த நிர்வாகத்தினர் இந்த நாளுக்காக காத்திருந்து இத்தனை ஏற்பாடுகளையும் செய்து இந்த கான ரூபமாகவும் ஞான ரூபமாகவும் அனுபவம் கொடுக்கிறார்கள். பார்த்தீங்களா, இது பெரிய மகத்தான புண்ணிய காரியம். நாளைக்கு பார்த்தீங்கன்னா அமாவாசை அன்னைக்கு சமாராதனை அன்னதானம் நடக்கிறது. இது எல்லாம் தர்ம காரியங்கள். இது மட்டுமா? அடியேனுடைய அனுபவத்தை சற்று சொல்லித்தான் ஆக வேண்டும். தர்மத்திலே சிறந்த தர்மம் எதுவென்றால் பசுவை காப்பாற்றுவது பெரிய தர்மங்க. நமக்கு நம்ம அனுபவத்தில் இன்னைக்கு எந்த ஒரு ஜோசியத்தை வேணா போனா கூட முக்கியமா பரிகாரம்னு ஒன்று சொல்லுவாங்க. வீட்டில் கல்யாணம் நடக்கல, குழந்தை குட்டி பிறக்கல, பல தடைகள் இருக்கிறது, சந்தான பாக்கியம், இதெல்லாம் நிறைய சொல்லுவாங்க நம்ம வாழ்க்கையில். இப்போ அப்படிலாம் இருக்கும்போது ஜோசியர்கிட்ட கேட்டால் ஜோசியர் முக்கியமாக ஒன்று என்ன தெரியுமா சொல்லுவார்? ஒன்று, உங்கள் முன்னோர்கள் சாபம் இருக்குங்க. இன்னும் ஒன்று, நீங்கள் செய்ய வேண்டிய கடமைகள் உங்கள் நேர்த்தி கடன் சிலது செய்யலை. எல்லாத்துக்கும் தீர்வு என்னன்னா ஒரு கோதானம் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க, ஒரு கோ பூஜை பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. அப்படி பண்றதுக்கு உண்டான வாய்ப்பு தேடும் போது இந்த கோதானம் பண்ணணும்னு போனா பசுமாட்டை வாங்குறதுக்கு ஆள் இல்லை. நம்ம தானம் கொடுத்தா ஒரு 20 ரூபா தானம் கொடுத்தா கையை நீட்டினா 10 பேர் வந்து நிற்பான். ஒரு பசுமாட்டை கொண்டு போய் இதை யாருங்க வளர்க்குறீங்கன்னு கேட்டா ஒரு பையனும் வரமாட்டான். இதை யாரு போய் கட்டிக்கிட்டு மேய்ச்சலுக்கு கொண்டு வர்றது பாதுகாப்பு பண்றது, இதுக்கு உண்டான செலவே ஜாஸ்தியாயிருமேன்னு சொல்லி இந்த காலத்துல கோதானம் வாங்குறதுக்கெல்லாம் ஆள் கிடையாது. ஒரு காலத்துல பிராமணனுக்கு பசு கொடுத்தா பசுமாட்டை வாங்கிட்டு போய் வீட்டில் வச்சு வளர்ப்பாங்களாம். இப்ப எங்க வச்சு வளர்க்க முடியாது. இப்படி பசுமாடுகளை வளர்ப்பதே அரிதாகி விட்டது நம்முடைய சமூகத்தினருக்கு அப்படின்னு சொல்லும்போது, ரிஷப வாகனனாக இருக்கின்ற இந்த சிவபெருமான், அவருடைய வாகனமே காளை, பார்வதி தேவியுடைய வாகனமே பசு. அப்படி இருக்கும்போது இந்த ரிஷப வாகனனாக வாகினியாக இருக்கின்ற இந்த பார்வதியும் பரமேஸ்வரனும் இந்த பசுமாடுகளை காப்பதற்கு யார் தயாராக இருக்கிறார்கள் என்று தேடிக்கொண்டிருக்கிறார்கள். அப்படி தேடிக்கொண்டிருக்கும் போது அடியனுக்கு ஒரு எண்ணம் தோன்றியது, ஏன் நாமே ஒரு பசுமடத்தை ஆரம்பிக்க கூடாதுன்னு சொல்லி. அப்படி அந்த எண்ணம் பல முன்னோர்களின் வரத்தினாலும் பகவானின் அந்த அருளாலும் நமக்கு நடனகோபால நாயகி சுவாமிகள் இருக்க பிருந்தாவனம் அருகாமையிலே காத கிணறிலே இது போன்ற ஈஆர் குமரேசன் மாமா போன்ற பெரியோர்கள் எல்லாம் சேர்ந்து ஸ்ரீ சனாதன கோஷாலா என்ற பசுமடத்தையே ஆரம்பித்து விட்டோம். நம்ம சமூகம் தான் ஆரம்பிச்சிருக்கு. நல்லா புரியுதா? இதுதான் நாம் பெறக்கூடிய பகவானிடம் பெறக்கூடிய வரங்கள், மகா வரங்கள் இதெல்லாமே. அப்ப இத்தனை வருஷங்களா நம்ம வீட்டுல கொட்டகையில வச்சு பசுமாடுகளை வளர்த்த சமூகம் நம்முடைய சமூகம். இன்னைக்கும் பாத்தீங்கன்னா ஈஸ்வரிஸ் கல்யாண மண்டபம், நம்ம தெற்கு மாசியில் கல்யாண மண்டபத்துல பின்னாடி ஒரு ஷெட்டு, ஒரு கொட்டகை இருக்கு. அந்த கொட்டையில பசு வச்சு வளர்த்துருக்காங்களா எங்க தாத்தா பாட்டிலாம் இந்த காலத்துல மாமா எல்லாம் பார்த்துருக்காங்கன்னு சொல்றாங்க. இன்னைக்கு அதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கா? இன்ச்சு பை இன்ச்சு இடத்த பார்க்குறோம் நம்ம இன்னைக்கு. அப்போ வளர்க்குறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்போ ஒரு கூட்டு முயற்சி செய்தால் இது சாத்தியம்ங்கிறதுனாலே இந்த பசுமடம் ஆரம்பப்பட்டிருக்கிறது காத கிணறிலே. இது போன்ற எத்தனை பசுமடங்கள் வேண்டும் என்றால் கணக்கே கிடையாது. ஆகையால இந்த வரங்களை போன்ற வரங்கள் நிறைய நமக்கு கிடைக்க வேண்டும்.
பகவான் ஈஸ்வரன், பகவான் ஈஸ்வரன் முக்கியமாக சுகமே சிவம் என்ற தலைப்பு வைத்திருப்பதற்கு காரணம், எப்படி நமக்கு சுகம் கிட்டுகிறது என்றால், நாம் பிறந்ததிலிருந்து யாராவது ஒரு விஷயத்தை தியாகம் செய்து நமக்கு கிட்டினால் அது சுகம். ஒன்று நேரமா இருக்கணும், இல்ல பொருளா இருக்கணும், இல்ல நம் உடல் ரீதியாக இருக்கின்ற உழைப்பாக இருக்க வேண்டும். அப்படி யாராவது விலை இல்லாமல் ஒரு விஷயத்தை கொடுத்தா எவ்வளவு சுகமா இருக்கும். என்ன, நம்ம அன்னதானம் சாப்பிடும்போது வீட்டில் சமைக்கவும் இல்லை, நாம அடுப்பு பக்கம் போகவும் இல்லை, யாராவது ஒரு பெரிய தர்மவான் இலைய வச்சு நல்ல அறுவகை உணவு வச்சு நமக்கு பரிமாறினா எவ்வளவு சுகமா இருக்கு. என்ன, அது போன்ற தியாகங்கள் நிறைய செய்ய செய்ய மற்றவர்கள் சுகம் பெறுகிறார்கள். அப்ப இறைவனே தியாகம் செய்திருக்கிறான், அதனாலே தான் நமக்கு சுகம் கிட்டுகிறது. திருப்பார் கடல் கடைந்த போது, திருப்பார் கடல் கடைந்த கதை இது எப்படின்னா, நம்ம வாழ்க்கையில எல்லாருமே வடிகட்டி கொண்டே இருக்கிறோம். இந்த வடிகட்டுதல் இருக்குல்ல, இந்த கடைதல் இருக்குல்ல, இந்த கடைதல்ன்றது ஏதோ ஒரு திருப்பார் கடல் எங்கேயோ இருக்கு, அதை கடைஞ்சிருக்காங்களா, அதுல இருந்து அமுதம் வந்துச்சா, ஐராவத யானை வந்துச்சா, அப்புறம் கற்பக விருட்சம் வந்துச்சா, அதெல்லாம் சொல்றோம்ல. நமக்கு தினம் தினம் இந்த வயிற்றுல ஒரு கடையம் நடந்துகிட்டே இருக்கு. என்ன, இந்த கடையம் நடந்துகிட்டே இருக்கு. இதுல இந்த உற்பத்தி ஆற ரத்தம் என்ன, அது போன்ற அமுதங்கள் எல்லாம் சுரந்துகிட்டு நம்மளை எல்லாம் வாழ வச்சுக்கிட்டே இருக்கு. இது நமக்கு அன்றாடம் நடக்கின்ற கடைதல். நம்ம வயிற்ற கடைஞ்சுக்கிட்டே இருக்கும் வச்சு. உள்ள கடைகிறது பகவான் தான், அவனே நெருப்பாக இருந்து கொண்டு கடைந்து கொண்டிருக்கிறான். இது போல இந்த திருப்பார் கடல் கடைந்த போது ஒரு பக்கம் தேவர்கள், மறுபக்கம் அசுரர்கள். இவர்கள் நின்று கிடைக்கும் போது வாசுகி என்ற பாம்பை கொண்டு திருப்பார் கடலை என்ன மத்தாக நின்று கொண்டிருக்கின்ற அந்த மந்தார மலையை வைத்துக் கொண்டு கடைந்திருக்கிறார்கள் வாசுகின்ற கைத்தை கொண்டு. அப்படி கடையும் போது தலைப்பக்கமாக நின்று கொண்டிருந்த அசுரர்களும் வால் பக்கமாக நின்று கொண்டிருந்த தேவர்களும் களைப்புற்று முதலில் வந்தது எதுவென்றால் ஆலகால விஷம் என்று சொல்லப்படுகிறது. இந்த வாசுகி என்ற இந்த பல தலைகள் மிகுந்த பாம்பு, அது அந்த பாம்பின் வாயிலாக அதன் வயிற்றை பிசித்த போது என்ன, இழுக்கும் போது ரெண்டு பக்கம் இழுக்கும் போது பிசையுமா இல்லையா, அந்த வயிற்று பிசைஞ்ச உண்ட விஷத்தை கக்கும் போது அந்த விஷத்தை யார் தாங்குவது, அந்த விஷம் வெளிப்பட்டிருந்தால் இந்த உலகமே அழிந்திருக்கும். அப்பேற்பட்ட வேளையிலே நமக்கு காப்பதற்காக இந்த சிவபெருமானே முன்னெடுத்து வெளியே வந்திருக்கிறான் என்பதுதான் இதனுடைய தொடர்ச்சியை பூஜை முடிந்த பிறகு கேட்கலாம். தொடர்கிறது. ஸ்ரீ சதானந்தேஸ்வரி மடாலயத்திலே சிவராத்திரி சிறப்பு அபிஷேகம், திருவாராதனை நடைபெற்று மிக அற்புதமாக இந்த அர்த்தஜாம வேளையிலே பூஜைகள் எல்லாம் நடைபெற்று பிரசாத விநியோகம் ஆகிக் கொண்டிருக்கிறது. இதே சமயத்திலே சுகமே சிவம் என்ற தலைப்பிலே சொற்பொழிவு மீண்டும் தொடர்கிறது. சிவபெருமான் செய்த தியாகங்களுக்கு அளவே கிடையாது. நாம் எல்லாம் சுகம் பெறுவதற்கு முக்கிய காரணம் பல பேருடைய தியாகங்கள் என்பதை நினைவு கூர்ந்து அதன் வாயிலாக பகவான் சிவபெருமான் சங்கரன் எப்படி இந்த சுகத்தை நமக்கு நல்குகிறான் என்பதற்கு திருப்பார் கடல் கடைந்த வைபவத்தை சற்று நினைவு கூர்ந்து அதன் விஷயமாக பேசிக்கொண்டே வருகிறோம். முக்கியமாக அசுரர்களும் தேவர்களும் இரு பக்கம் இருந்து வாசுகி என்ற பாம்பை வைத்துக்கொண்டு கடையும் போது பல திரவியங்கள், மங்களமான விஷயங்கள் வெளிப்படுவதற்கு முன்னாக முதலாக வெளிப்பட்டது எது என்று பார்த்தால், எல்லா விஷயத்திலையும் பார்த்தீங்கன்னா நம்ம எதை தயார் பண்ண போனாலும், எந்த ஒரு பொருளை தயார் பண்ண போனாலும் முதல்ல வெளிவருவது கழிவு. அதுதான் வெளியே வரும். நம்ம உட்கொள்ள வேண்டிய விஷயம் முதல்ல வெளியே வராது.
ஏதோ ஒரு விஷயம் கழிந்து போகும், நமக்கு வேண்டாத விஷயமாக இருக்கும். அதை உட்கொண்டால் நம்முடைய ஆரோக்கியத்துக்கு கேடு விளையும். அது போன்ற விஷயம்தான் முதலிலே வெறிப்படும். எந்த காரியமானாலும் சரி, ஒரு மட்டையடி விளையாட்டு கிரிக்கெட் மேட்ச் ஆரம்பமாகிறதுக்கு முன்னாடி முதல்ல பந்து வீச ஒரு ட்ரையல் பார்ப்பாரு. அப்ப எப்படி அடிப்பாங்க, தப்பு தப்பா அடிச்சாலும் பரவாயில்ல, ஒரு ட்ரையல் பார்ப்பாங்க. பார்த்தீங்களா? அதுபோல இந்த திருப்பார் கடல் கடைந்த போது முதலிலே தோன்றியது அந்த விஷத்தினால் அந்த பாம்பு கக்கிய ஆலகால விஷம் என்பதுதான். இப்ப இந்த ஆலகால விஷயம் எப்பேற்பட்ட விஷம் என்றால் இந்த உலகத்தையே அழித்து விடுமாம். அப்பேற்பட்ட விஷமாம் அந்த ஆலகால விஷம். அந்த ஆலகால விஷம் வெளிப்பட்ட உடனே தேவர்கள் எல்லாம் அப்படியே மயங்கி விழுந்து விட்டார்களாம். அது லேசா வெளியே வந்திருக்கு, முழுசாலாம் வெளியே வரல. உடனே அசுரர்கள் எல்லாம் பயந்து போய் விட்டார்களாம். என்ன, எல்லாருமே சாஞ்சி விழுந்துருவோம் போல அப்படின்னு சொல்லி பயப்படும் போது யார் இதை எடுத்துக்கொள்வது, உட்கொள்வது, யார் இதை தாங்குவது என்று பார்த்தால் வந்தாராம் சிவபெருமான். முதலிலே வந்து நின்று கொண்டு நான் இதை உட்கொள்கிறேன்னு சொல்லி இந்த ஆலகால விஷத்தை உட்கொண்டு திருநீலகண்டன் என்ற பெயரை பெற்றாராம். திருநீலகண்டன் என்ற பெயர். இந்த ஆலகால விஷம் இருக்குல்லங்க, இதை எல்லாரும் ஏதோ இந்த திருப்பார் கடல் கடைந்த போது வந்த ஒரு விஷம் நினைச்சிட்டு இருக்கோம். இன்னைக்கு அந்த விஷம் எப்படி இருக்குன்னு நம்ம ஆராய்ச்சி பண்ண பார்க்க முடியாது. ஆனால் இன்றளவும் இந்த ஆலகால விஷம் நம்மளை எல்லாம் ஆட்டி வதைத்து கொண்டிருக்கிறது. அதுதான் ஆல்கஹால் என்று வழங்கப்படுகிறது. இந்த ஆலகால விஷம்தான் பெயர் மாற்றமாகி உலகம் முழுக்க ஆல்கஹால் என்ற பெயரோடு விளங்கி கொண்டிருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். எப்படி நம்ம புராணத்தில் இருக்கிற விஷயம் இன்னைக்கு உலகம் அளவுக்கும் என்ன இது பரவி இருக்குன்னு தெரியாது. அப்ப ஒன்ன புரிஞ்சுக்கணும், இந்த புராணத்திலிருந்து பல விஷயங்கள் இந்த உலகம் பூராம் இன்றளவும் இருக்கின்றது. இந்த ஆலகாலம் மட்டும் சொல்லல, எல்லாமே இருக்கு. ஆனா அமிர்தம் பரவி இருக்கான்னா அமிர்தம் பேரு கிடையாது. என்ன, இந்த மிருத்யுன்னு சொல்றோம் பாத்தீங்களா? இந்த மிருத்யுங்கிற வார்த்தை தான் என்ன, மார்டல் மர்டர்னு சொல்றாங்க. அது எல்லாமே இந்த மிருத்யுங்கிற வார்த்தையிலிருந்து வந்த வார்த்தை தான். அப்ப மிருத்யுக்கு எதிர் வார்த்தை எது? சம்ஸ்கிருதத்துல மிருத்யுன்னு சொல்றோம்ல, அதற்கு எதிர்ப்பத வார்த்தை சம்ஸ்கிருதத்துல எதுங்க? நமக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் அது. இந்த திருப்பார் கடல்ல கடையிறதுக்கு உண்டான காரணமே அந்த எதிர்ப்பத விஷயம்தான். எதுக்கு? மிருத்யுவுக்கு. எது? அமிர்த்யு, அதான் அமிர்தம். இந்த அமிர்தத்தை பெறுவதற்காகத்தான் இந்த திருப்பார் கடலை கடைந்திருக்கிறார்கள். அப்படி கடையும் போது முதலில் வெளிப்பட்ட இந்த ஆலகாலத்து விஷத்தை பருகியமையால் சிவபெருமான் முதலாக இருக்கின்ற தியாகராஜன் ஆகிறார். அவர் தியாகம் பண்ணலன்னா நமக்கு இந்த சிவம் எப்படி சுகமாக இருக்கும் நினைச்சு பார்க்கணும். அப்ப சுகமே சிவம் என்றால் இந்த சிவம் எப்படி சுகமாகிறது என்றால் அவர் பண்ண தியாகத்தினாலே இந்த உலகம் காப்பாற்ற பெற்றது. ஆகையாலே நாம் எல்லாம் சுகமாக இன்று இந்த மண்டபத்திலே அமர்ந்து கொண்டு பிரசாதத்தை எல்லாம் உண்டு அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். இல்லைன்னா நமக்கு மூச்சே இருக்காதே, அந்த விஷயம் உள்ள போயிருக்குமே அப்படிங்கிறது போல இது இந்த திருப்பார் கடல் கடையும் போது நிகழப்பெற்ற சிவபெருமானால் நிகழ்த்தப்பெற்ற இந்த சம்பவம் இது. ஓம் நமஸ்தேஸ்து பகவன் விஸ்வேஸ்வராய மகாதேவாய திரியம்பகாய திரிபுராந்தகாய திரிகாக்னிகாலாய காலாக்னிருத்ராய நீலகண்டாய மிருத்யுஞ்சயாய சர்வேஸ்வராய சதாசிவாய ஸ்ரீமன் மகாதேவாய நமஹ என்று சிவபெருமான் இந்த திருப்பார் கடல் நிகழ்வில் அவன் செய்த தியாகத்தினாலே போற்றப்படுகிறான். அப்பேற்பட்ட மங்களங்களை எல்லாம் அள்ளித் தருகின்ற சிவபெருமான் நமக்கெல்லாம் சுகத்தை காரணமில்லாமலேயே அளித்துக் கொண்டிருக்கிறான். நிர்ஹேதுக கடாட்சம் என்று சொல்வார்கள். எந்த காரணமும் இல்லாமல் நமக்கு இத்தனை சுகங்களை நல்கி கொண்டிருக்கிறானே. எவ்வளவோ சோதனைகள் வந்து கொண்டிருக்கின்றன. காலம் காலமாக முதலில் வந்த படையெடுப்பு ஒன்று 1000 வருடத்துக்கு முன்னால், பின்னால் வந்த படையெடுப்பு ஒன்று 700 வருடங்களுக்கு பின்னால், கடந்த 400 ஆண்டுகளாக அந்த படையெடுப்பு.
ஒன்று, படையாக வந்து போர் செய்து நாம் எல்லாமே நம்ம எல்லாம் வதைத்தார்கள். 2, வியாபாரம் செய்த வந்து நம்ம எல்லாம் அடிமையாக்கினார்கள். இப்போது இத்தனை நிலைமைகளையும் கடந்து எல்லா சுதந்திரங்களையும் நாம் எல்லாம் பெற்று இந்த பாரத தேசத்திலே சுகமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்றால் அது சிவபெருமானுடைய அருளாலே என்பதுதான் உன்னதமான உண்மை. அப்பேற்பட்ட இந்த சிவபெருமான் இந்த சிவராத்திரி நாம் இந்த வேளையிலே விழித்து கொண்டு இது போன்ற சொற்பொழிவுகளை கேட்டுக்கொண்டு பகவத் ஆராதனைகளை எல்லாம் செய்து கொண்டு அனுபவிப்பதற்கு முக்கிய காரணம் என்றவென்றால் இன்றைய இரவு நாம் எல்லாம் விழித்திருக்க வேண்டும் என்ற காரணம்தான். அப்படி விழித்திருக்கும் போது பொழுதுபோக்குக்கு பொழுது புலர்வதற்கு முன்னால் நமக்கெல்லாம் ஞானம் பெற்று நாம் எல்லாம் தெளிவடைந்து பல பேர்களையும் தெளிவடக்கூடிய வகையிலே அந்த உண்மையான உன்னதமான விஷயங்களை கேட்டால் எப்படி இருக்கும் என்ற அனுபவம் நமக்கு இன்றைய சொற்பொழிவின் வாயிலாக கிடைக்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த சிரவணம் ரொம்ப முக்கியம். பஞ்ச இந்திரியங்கள்னு சொல்லுவாங்க. இந்த இந்திரியங்கள்ல ஒரே ஒரு இந்திரியம் மகா புண்ணியம் செய்ததா. அது என்னன்னா இந்த காது. இந்த 5 இந்திரியங்கள் கண்ணு, மூக்கு, வாயு, அப்புறம் கை கால்கள்னு சொல்றோம்ல இதெல்லாம், அப்புறம் காது, இந்த மாதிரி இந்த 5 இந்திரியங்கள் இருக்குல்ல, இதுல ஒரே ஒரு இந்திரியம் மட்டும் நம்மளால மூடவே முடியாது தன்னிச்சையா. அது எது தெரியுமா? இப்ப கண்ணை நம்ம தன்னிச்சையா யாராவது வந்து பொத்துறது கிடையாது. நாமளா நம்ம அதை ஆஃப் பண்ணிக்கணும், மூடிக்கணும். எது? கண்ணை நம்மளால நம்ம மூட முடியுமா? கண்ணை நம்மளா நம்ம பொத்திக்க அப்படி யாராவது வந்து கண்ணை பொத்த வேணாம், கையை வச்செல்லாம் பொத்த வேணாம். நம்மளா நம்ம கண்ணை மூட முடியுமா? மூட முடியும். நம்மளா கண்ணை மூடிக்கிறோம். என்ன? அதே மாதிரி நம்மளா வந்து வாயை மூட முடியுமா? மூட முடியுது. இப்ப நம்மளா வந்து நம்ம வந்து மூச்சை நிறுத்த முடியுமா? நிறுத்த முடியுது இல்ல? ஏதாவது ஒரு குப்பை மேடு பக்கம் போகும்போது அப்பா முடியலப்பா அப்படின்னு டக்குன்னு ஒரு நேரம் அப்படியே மூச்சை நம்மளா நிறுத்திக்கிட்டு கடந்து போறோமா இல்லையா? அதுபோல நம்மளா மூச்சை நிறுத்திக்க முடியுது. அதே போல நம்ம உடல்ல நம்மள அசைவில்லாம ஒரு இடத்துல அமர்ந்து அப்படியே உட்கார முடியுதா? முடியுது. ஒரு நிமிஷம் ஆச்சும் உட்கார முடியும். அப்படியே உட்காந்துக்கிட்டே இருக்க முடியும். நம்ம உடல் அசைவில்லாம அப்படியே உட்கார முடியுது. இப்ப இந்த இந்திரியங்களையே ஒரே ஒரு இந்திரியம் மட்டும் நம்மளால அடக்கவே முடியாது. அது எது அப்படின்னா அதான் காது. இந்த காதை வந்து நீங்க என்ன செஞ்சாலும் அடக்கவே முடியாது. நம்மளா வயசாகி ட்ரம் தொலைஞ்சு செவிடானா தான் அடங்குமே தவிர அதுவா நம்மளால அடக்கவே முடியாது. ஏன்னா இந்த காது படைத்த பயனுக்காக நாம் இது போன்ற ஞான விஷயங்களை கேட்க வேண்டும் என்றுதான் பகவான் அப்பேற்பட்ட இந்த சிரவணம் கேட்கக்கூடிய இந்த காதை படைத்திருக்கிறான். ஆகையால இந்த காது செஞ்ச புண்ணியம் நாம இத்தனை விஷயத்தையும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த இருட்டான இந்த வேளையிலே ஒரு யுகத்திலே ஒரு காலத்திலே இந்த உலகமெல்லாம் பிரளய ஜலத்திலே ஆழ்ந்து அமிழ்ந்து கிடந்ததா. அப்ப இந்த உலகமெல்லாம் அழிஞ்சிருச்சு. இது போன்ற மண்டபங்கள் கிடையாது, ரஸ்தா கிடையாது, வாகனங்கள் கிடையாது. நாம எல்லாமே அப்படியே அடங்கி அந்த பிரளய ஜலத்திலே அழிந்து விட்டன. இந்த உலகமெல்லாம் சிவபெருமானுடைய திருவடியிலேயே ஒடுங்கி விட்டதாம். அப்போ ஒரே இருட்டாக இருந்திருக்கின்றது இந்த ஜகம் முழுக்க, இந்த பிரபஞ்சம் முழுக்க. அப்படி இருக்கும்போது பார்வதி தேவி என்ன பண்ணிருக்கா? போய் சிவபெருமான்கிட்ட வேண்டியிருக்கா, சுவாமி இப்பேற்பட்ட இந்த ஜீவன்களுக்கெல்லாம் மோட்சம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு போய்விட்டது, அவ்வளவுதான், கேம் ஓவர். என்ன, நம்ம விளையாடிட்டு இருக்கும் போதே திடீர்னு ஓவர் முடிஞ்சிருச்சு, அவ்வளவுதான், நீங்க வட்டையடி ஆட்டத்தை நிறுத்திட்டு மறுபடியும் போயிட வேண்டியதான், பேக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுதா. எப்படி இருக்கும்? இன்னும் கொஞ்ச நேரம் விளையாண்டா ஜெயிச்சிருப்பேன்ல. இன்னும் ஒரு 10 வருஷம் நீங்க இந்த பிரளயத்தை கொடுத்துருக்காட்டி நாம எல்லாம் இந்த மண்டபத்தில் சதானந்தேஸ்வரி மண்டபத்தில் வந்து இது போன்ற சொற்பொழிவை கேட்டு மோட்சம் அடைஞ்சிருக்கலாம்ல. அந்த வாய்ப்பு தவறிடுச்சு. அடுத்த வருஷம் கேட்டிருக்கலாம்ல வராதவங்களுக்கு. இதெல்லாம் தவறிக்கிட்டே இருக்கு. அப்படி இருக்கும்போது வாய்ப்பை மறுபடியும் ஒரு தடவை கொடுக்கணும்னு சொல்லி பார்வதி தேவி சிவபெருமான்கிட்ட வேண்டியிருக்கா. அப்படி வேண்டும் போது சிவபெருமான் சொல்லியிருக்கா, நடக்கட்டும், மீண்டும் நீ தவம் இருன்னு சொல்லி அந்த பார்வதி தேவி தவம் இருந்த இரவுதான் இந்த சிவராத்திரி. இப்பேற்பட்ட பிரளய ஜலத்திலிருந்து நாம் எல்லாம் மீண்டும் ஜனித்து இது போன்ற நல்ல விஷயங்களை எல்லாம் அனுபவித்து நற்காரியங்களிலே ஈடுபட்டு மோட்சத்துக்குண்டான வாய்ப்பை பெற வேண்டும் என்பதற்காக அந்த வைல்டு கார்டுன்னு சொல்லுவாங்கல்ல, இந்த ஆட்டத்திலிருந்து எல்லாம் வெளியேறியிருப்பாங்க, ஆனா இருந்தாலும் உனக்கு இன்னும் ஒரு சான்ஸ் இருக்குன்னு சொல்வது போல இந்த பார்வதி தேவி அன்னை மீனாட்சி அம்மை நமக்கு எல்லாமே ஒரு வாய்ப்பை கொடுக்க வேண்டும் என்பதற்காக
தவம் செய்த இரவுதான் இந்த சிவராத்திரி. அப்படிப்பட்ட மங்களமான இரவு இது. என்ன, அப்பேற்பட்ட பார்வதி தேவி தவம் இருந்த இந்த இரவிலே நாம் எல்லாம் விழித்து கொண்டு தவம் இருந்தால் எப்பேற்பட்ட பாக்கியம் நமக்கு. அதனால்தான் இந்த சுகமே சிவம் என்ற தலைப்பு வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த சிவம் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் தெரியுமா? இந்த சிவம் என்ற வார்த்தைக்கு சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதிகே சரண்யே திரியம்பகே தேவி நாராயணி நமோஸ்துதே. இதுல எங்கெங்க சிவன் வர்றாரு? சர்வமங்கள மாங்கல்யே சிவே அப்படின்னு சொல்றாங்க. இந்த சிவா என்ற வார்த்தை என்னன்னா மங்களம் என்ற அர்த்தம். சிவம் என்றால் மங்களம், மங்களம் என்றால் உன்னதி, மேம்பட்ட நிலை, சுகம் அனைத்துமே கிட்டும். அதான் மங்களம்னு அர்த்தம். அப்பேற்பட்ட இந்த மங்களங்கள் தரக்கூடிய இந்த இரவு சதுர்த்தசி இரவு. இன்னைக்கு என்னன்னா சிவராத்திரி என்பது அமாவாசைக்கு முன்னால் வருகின்ற சதுர்த்தசி என்றால் 14ஆம் நாள்னு அர்த்தம். சிவபெருமான் சந்திர கலையை உடையவன். இந்த சந்திரனை அவன் தலையிலே தரித்தவன். அதனால்தான் அவருடைய பெயர் என்ன? சந்திரசேகரன் பொருத்தம் உனக்கு, சந்திரசேகரன். என்ன, அதனால்தான் பார்வதி தேவியுடைய பெயர் சந்திரகலா என்று பெயர் அமைந்திருக்கிறது. இந்த கலை எப்படி வளர்கிறது என்றால், நம்முடைய சந்திர கலை எப்படி வளர்கிறது என்றால், அமாவாசையில இருந்து வளர்பிறை ஆரம்பமாகிறது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு திதி என்று சொல்வார்கள். பிரதமை இதே தேய்பிறைக்கும் உண்டு. பிரதமை திதி, த்விதியை திதி, திருதியை திதி, சதுர்த்தி, பஞ்சமி, சஷ்டி, சப்தமி, அஷ்டமி, நவமி, தசமி, ஏகாதசி, துவாதசி, திரியோதசி, இன்று சதுர்த்தசி. இந்த சதுர்த்தசி திதியிலே சந்திரன் முழுதாக என்ன அப்படியே தேய்ந்து இருப்பானாம். சதுர்த்தசி திதியிலே இப்ப நாளை கழிச்சு அமாவாசை வந்துட போகுது. இன்னைக்கு சந்திரன் இப்பவே தெரிய மாட்டான். என்ன, அப்படியே சந்திரன் வந்து ரொம்ப சன்னமா இருக்கும். அப்ப அமாவாசை இன்னைக்கு முழுதாவே இந்த கலை மறைந்து விடுமா. இது 16 கலைகளை குறிக்கிறது இந்த சந்திர கலை. இந்த சந்திர கலை இப்படி போன்ற பிரதமை, துதியை, திருதியை என்று ஒவ்வொரு கலையிலே வாசம் செய்கிறானாம் இந்த சந்திரன். அப்ப 15 நாள் தானே ஆகுது. சொல்றது புரியுதா? சதுர்த்தசிக்கு அப்புறம் 15வது நாள் அமாவாசை வந்துடும். அப்ப அமாவாசையோடு இன்னும் ஒரு கலை சேர்ந்து இருக்குமா. அந்த கலையின் பெயர் தான் அமா என்று பெயர். இந்த சந்திரன் பிரதமையிலிருந்து சதுர்த்தசி வரை வாசம் செய்து அதன் பிறகு அமா என்ற கலையிலே வாசம் செய்வதால் தான் அமாவாசை என்ற பெயர் அந்த அமாவாசைக்கு பிறந்திருக்கிறது. நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? அமா என்ற கலையிலே வாசம் சந்திரன் செய்வதால் அமாவாசை என்ற பெயர் கெட்டியிருக்கிறது அந்த திதிக்கு. ஆக 16 கலையிலே 15 கலை முடிந்த பிறகு சூன்யமாக பூஜ்யமாக ஆன பிறகு அமாவாசை என்ற கலை பிறக்கிறது. அதான் அமாவாசை அன்னைக்கு முன்னோர்களுக்கு நாம் திதி தர்ப்பணங்களை செய்கிறோம். அமாவாசை அன்னைக்கு முன்னோர்களுக்கு அதை செய்தால் பகவான் திருப்தி அடைகிறான். நீ முன்னோர்களை விடவில்லை, உன்னுடைய பாட்டனார்களையும் பாட்டிகளையும் அவர்களுக்கு உண்டான உன்னதியை நீ நினைவு கூறும் விதமாக எள்ளும் தண்ணீருமாக தர்ப்பணம் மந்திரத்தோடு செய்கிறாய். ஒரு பிராமணனுக்கு தானம் செய்கிறாய், நீ வளர்வாயாக என்று சொல்லி வாழ்த்துகிறார்கள் நம்ம எல்லாம். இது போன்ற கலைகள் வளரும் போது இன்னைக்கு நம்ம சதுர்தசி தேய்பிரையில் உட்காந்துருக்கோம். இன்னைக்கு தேய்பிரை முடிஞ்ச பிறகு நாளைக்கு அமாவாசை சாயந்தரமே வந்துடும். அப்போ நாளை கழிச்சு அமாவாசை திதி எல்லாம் பண்ணுவாங்க, தர்ப்பணம் எல்லாம் பண்ணுவாங்க. இப்படி பண்ணும்போது இந்த பிரளய ஜலம் எல்லாமே ஒடுங்கி இருக்கின்ற இந்த வேளையிலே பார்வதியோடு நாமும் சேர்ந்து தவம் இருந்து அடுத்த வளர்பிறை கலை வளர வேண்டும், சந்திர கலை வளர வேண்டும். அது வளர்ந்து பௌர்ணமியோடு சேர வேண்டும். இதான் இந்த கால நிர்ணயம். இந்த தேய்பிறை தேய்ந்து அமாவாசை முடிந்து சிவபெருமானின் சிவராத்திரியிலே நாம் எல்லாம் தவம் இருந்து இந்த சந்திரக்கலையை வளர்பிறையிலே வளர்த்து கொண்டே வந்தால் அமாவாசை முடிந்து வரும் அந்த வளர்பிறை பௌர்ணமி என்று மகாமகம் கொண்டாடப்படுகிறது. அதுதான் இந்த பிரளய ஜலத்திலிருந்து மீண்டும் இந்த உலகம் சிருஷ்டியாவதற்குண்டான காரணமாக கும்பேஸ்வரனாக திருக்குடந்தையிலே கும்பகோணத்திலே அவன் சேவை சாதிக்கிறான்.
இந்த சிவராத்திரி கொண்டாடுற விஷயமே மறுபடியும் இந்த சிருஷ்டி உண்டாக வேண்டும். மறுபடியும் சிருஷ்டி எங்க உண்டாகுதுன்னா, இந்த குடத்துல இந்த ஜீவன்களை எல்லாம், இந்த பிரபஞ்சத்தை எல்லாம் அடக்கி வைத்து கொண்டு மீண்டும் சிவபெருமான் அவிழ்த்து விடும் வேளைதான் மகாமகம் என்று சொல்லப்படுகிறது. அதுதான் மக நட்சத்திலே பௌர்ணமி வரும்போது ஏற்படுகின்ற, இந்த மாசி மாதத்திலே ஏற்படுகின்ற இந்த மகாமகங்கள் எல்லாமே. அப்ப இந்த கலை, சந்திரக்கலை எப்படி தேய்ந்து போய் இந்த பிரளயமாக இருக்கும் போதிலிருந்து எப்படி சிவராத்திரி முடிந்து வளர்கிறது என்பதையும் நாம் ஞான ரூபமாக தெரிந்து கொள்ள வேண்டும். அதனால தான் இந்த வளர்பிறை, மாசி வளர்பிறை ரொம்ப விசேஷம். இந்த மாசி மகத்தன்று எல்லா திருக்குறள்களிலுமே இந்த தெப்ப திருவிழா நடக்கும். நம்ம ஊர்ல மட்டும் எப்ப தை மாசத்திலேயே தெப்ப திருவிழா முடிஞ்சிருது. ஏன்னா எல்லா ஊர்லயும் நடக்கும் போது இந்த ஊர்லயும் தனியா நடந்து அப்படின்னா எல்லா கூட்டமா போவாங்களே. அதனால இந்த வழக்கத்தை மாற்றி தை மாசத்திலேயே தை தெப்பமாக நம்முடைய மீனாட்சி அம்மைக்கும் சொக்கேசனுக்கும் நம்முடைய தெப்ப திருவிழா இங்கு தெப்ப குளத்திலே நடந்து கொண்டிருக்கிறது. மாசி மாதத்துல தான் சரியாக சொல்ல வேண்டும், மாசி மாதத்திலே ஒரு தெப்பம் நடக்கும். என்ன அந்த மாசி மகத்திலே. இந்த மாசத்தினுடைய பேர் எது? கும்ப மாசம்னு சொல்லுவாங்க. ஏன்னா இந்த கும்பத்தில் இருந்து தான் இந்த பிரளய ஜலத்தை எல்லாம் எடுத்துவிட்டு மீண்டும் சிருஷ்டி தொழிலை ஆரம்பிக்கின்றார்கள் என்பது அடையாளம். ஆகையாக இந்த தியாகேசனாக இருக்கின்ற, இந்த சொக்கேசனாக இருக்கின்ற சிவபெருமான் இப்பேற்பட்ட பல லீலைகளையும் தியாகங்களையும் செய்து நமக்கெல்லாமே வாழ்வளித்துக் கொண்டு வருகிறான். இப்பேற்பட்ட சிவபெருமான் மற்றொரு தியாகத்தையும் செய்திருக்கிறான். அது என்னவென்றால், அதுதான் நம் வாழ்வாதாரத்துக்கே முக்கியமாக இருப்பது. அது இல்லைன்னா நம்ம வாழவே முடியாது. ஒரு காலத்திலே சூரிய வம்சத்திலே பிறந்த பல மன்னர்கள் ராமர் அவதரிப்பதற்கு முன்னாலே சூரியகுல தோன்றலாக ரகுவம்சத்திலே பல மன்னர்கள் பிறந்திருக்கிறார்கள். அப்பேற்பட்ட மன்னர்களிலே மிக சிறந்த மன்னனாக சகர மன்னன் இருந்திருக்கிறான். சகரன். அந்த சகர மன்னனுக்கு நிறைய குழந்தைகள். அவனுக்கு என்ன ஆசை என்றால் 100 அஸ்வமேத யாகங்களை செய்ய வேண்டும் என்று ஆசை. முக்கியமா இந்த யாகங்கள் யஜ்யங்கள்லாம் நம்ம பண்றதெல்லாம் ரொம்ப சாதாரணமான யாக யஜ்யங்கள். யாக யஜ்யங்கள் முடிந்த உடனே அந்த யாக யஜ்யங்கள் வாயிலாக பல பேர்களுக்கு தானம் கொடுப்பார்களாம். 1,00,000 பேருக்கு அன்னதானம், 1000 பேர்களுக்கு வஸ்திர தானம், 1000 பேர்களுக்கு சொர்ண தானம், தங்கத்தை தானமாக கொடுப்பாங்களாம். அப்பேற்பட்ட தானங்கள்லாம் ரொம்ப பலமா நடக்குமா. நம்ம பண்றதெல்லாம் அதுல கொஞ்சம் தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நம்ம அப்பேற்பட்ட யாகங்களை செய்யும் போது இந்திரனுடைய பதவியை கிடைத்து விடுமாம் 100 அஸ்வமேத யாகம் செய்தால். அப்படி 99 அஸ்வமேத யாகங்களை செய்து முடித்து விட்டானாம் சகர மன்னவன். அப்படி முடிச்ச உடனே 100வது யாகம் செய்யும் போது அந்த குதிரை ஓடிக்கொண்டே போனதாம். அஸ்வமேத யாகம்னா, அஸ்வம்னா குதிரைங்க. அந்த குதிரை எங்க போகுதோ அந்த தேசத்தில் இருக்கிற மன்னர்கள் எல்லாமே அந்த குதிரையை ஏற்றுக்கொண்டு அதற்கு பணிவிடை செய்தால் அந்த தேசம் அந்த மன்னருக்கு கட்டுப்பட்டது ஆகிவிடும். அதான் அஸ்வமேத யாகம். அப்படி அந்த பெரிய மன்னர், பெரிய ஒரு தானவான், தர்மவான், நல்ல மன்னனாக இருந்தால் மற்ற அரசர்கள் எல்லாம் ஏற்றுக்கொள்வார்களாம். அப்படி எல்லா மன்னர்களும் ஏற்றுக்கொண்டே இருக்கும் போது அந்த குதிரை திடீர்னு மறைந்து விட்டதாம். எப்படி மறைஞ்சதுன்னா, கபில முனிவருடைய ஆசிரமத்து அந்த குதிரை போகும்போது அந்த குதிரைகள் எல்லாம் அங்கேயே இருந்து விட்டனாம். கபில முனிவர் தன்னுடைய தவத்துக்கு தொல்லையாக இருக்கிறது என்று அந்த குதிரைகள் எல்லாம் கட்டி போட்டு விட்டாராம். அப்ப இந்த சகர மன்னவர்கள் அங்கே போய் தேடி பார்க்கும் போது அந்த குதிரையை தேடி பார்க்க கிளம்பி இருக்கிறார்கள். சகர மன்னவனின் புதல்வர்களான 60,000 பிள்ளைகள் என்று அந்த புராணத்திலே கூறப்படுகிறது. அப்படி போகும்போது அந்த கபில முனிவரின் ஆசிரமத்திலேயே அந்த குதிரைகளை கண்ட பிறகு அந்த சகர மன்னரின் புதல்வர்களான அத்துணை பேரும் அந்த கபில முனிவரிடம் சண்டை போட போய்விட்டார்களா. முனிவர்கிட்ட போய் சண்டை போட முடியுமா? அவங்களுடைய தவ வலிமை எவ்வளவுன்னு தெரியுமா? சாபம் கொடுத்தா அவ்வளவு சாபம் எல்லாம் கிடையவில்லை, சின்ன சாபம் அப்படின்னு சொன்னாலே அவங்க எல்லாம் பஸ்வம் ஆயிடுவாங்களாம். அப்பேற்பட்ட தவ சிரேஷ்டர்கள் அவெல்லாம். நமக்கு பாவ புண்ணிய கணக்கு எப்படி தெரியுமா வருது? நம்ம பாவம் புண்ணியம் கணக்கு தெரியுமா? பேலன்ஸ் ஷீட் இருக்கா நம்மகிட்ட? ஒரு மண்ணும் கிடையாது நம்மகிட்ட, ஒரு பேலன்ஸ் ஷீட்டும் கிடையாது. இந்த பாவ புண்ணிய கணக்கு நமக்கு தெரியாதுங்க. இந்த பாவ புண்ணியம் எப்படி வருதுன்னு தெரிஞ்சுக்கலாம். முதல் அதை தெரிஞ்சுக்கணும். பாவம் எப்படி வருதுன்னா, ஒருத்தருடைய சாபம் நமக்கு கிடைச்சா அது பாவம். ஒருத்தருடைய வைத்தறிச்சலுக்கு நம்ம ஆளானோம்னா அது பாவம் ஆகிறது.
ஒருத்தருடைய ஆசீர்வாதத்துக்கு நாம் ஆளானோம்னா அது புண்ணியமாகுது. அவ்வளவுதான் கணக்கு. ரொம்ப சிம்பிள். இந்த கணக்கை நீங்களே பார்த்துக்கலாம், நாமளே பார்த்துக்கலாம். அது பெரிய பிரச்சனை கிடையாது, நம்மளே பார்த்துக்கலாம். யாராட்டு நமக்கு இன்னைக்கு சாபம் வந்திருக்குன்னு ஒரு நாளை உட்காந்து டைரி எழுதி பாருங்க. ஒரு பிச்சைக்காரன்ட்ட காசு கொடுக்கும் போது 5 ரூபா கொடுத்தா நல்லா இருப்பையான சாபம் கொடுப்பான், வரம் கொடுப்பான். அதே பிச்சைக்காரன்ட்ட பைய தடவிட்டு ஒண்ணுமே கொடுக்கலன்னா நீ எல்லாம் ஒரு ஆளா அப்படின்னு கேட்டு போவான். என்ன இதெல்லாம் நமக்கு பாப புண்ணிய கணக்கில் கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துக்கிட்டே வரும். ஒரு பசுமாட்டுக்கு புல்ல கொடுத்தா புண்ணியம், அதே பசுமாட்டை கம்பு எடுத்து விரட்டுனா பாவம். என்ன இந்த மாதிரி கணக்குகள் நிறைய இருக்கு. கணக்கு பார்த்துக்குவோம். இதெல்லாம் சின்ன கணக்கு, பெரிய கணக்கெல்லாம் இன்னும் நெடுமாலாம் இருக்கு. அப்படி இருக்கும்போது இந்த பாப புண்ணிய கணக்கெல்லாம் நம்மளால பார்க்க முடியாது. இப்ப இந்த சிவபெருமானுடைய இந்த லீலையிலே நம்ம முக்கியமா பார்க்க வேண்டிய இந்த சகர மன்னவர்கள். இந்த சகர மன்னவர் என்ன பண்ணியிருக்காங்க, அந்த கபில முனிவர்கிட்ட போய் சண்டை போட போயிருக்காங்க. அந்த கபில முனிவர் ஒரு பார்வை பார்த்து நீங்க எல்லாம் ஒரு ஆளா, அவருக்கு இந்த குதிரை நிற்கிறது தொல்லப்படுத்துறதெல்லாம் ஒரு விவகாரமே கிடையாது, இந்த அஸ்வமேத யாகம் இதெல்லாம் பெருசவே கிடையாது. முக்கியமா இதுல உள்குத்து ஒண்ணு இருக்கு. என்னன்னா இந்த 99 தடவை அஸ்வமேத யாகம் செஞ்ச பிறகு 100வது தடவை செய்யும் போது யாருடைய நாற்காலி கிடைக்கும்? இந்திரனுடைய நாற்காலி கிடைக்கும். இந்த இந்திரன் செய்த விளையாட்டு தான் இது. இந்த இந்திரன் இந்த குதிரைகளை எல்லாம் அப்படியே விரட்டிக்கிட்டு கபில முனிவர் ஆசிரமத்துக்கு உள்ள போகிற மாதிரி ஒரு யூகம் பண்ணி உள்ள விட்டுருக்காரு இந்திரன். எதுக்குன்னா அவன் பதவி போயிரும்ல. இந்த பதவி ஆசைங்கிறது யாரையெல்லாம் வாட்டி வதைக்கும்னு சொல்லவே முடியாது. இந்திரனுக்கு அவ்வளவு பதவி ஆசை. அப்படி இருக்கும்போது இந்த சகர மன்னவர்கள் எல்லாம் என்ன பண்ணியிருக்காங்க, அந்த கபில முனிவர் சண்டை போடும்போது கபில முனிவர் சாபம் பெற்று அங்கேயே சாம்பலாகி விட்டார்களாம். யாரு? சகர மன்னவர்களின் புதவர்கள் எல்லாமே அப்படியே சாம்பலாகி அப்படியே தரையில கடந்துட்டாங்களாம். இப்ப இந்த ஆசிரமத்திலிருந்து இன்னொரு பையன், இந்த சகர மன்னவரின் புதல்வமான அம்சுமான்னு ஒரு பையன், இன்னொரு புதல்வன், அவனை அனுப்பியிருக்காரு சகர மன்னவர். போய் தேடிட்டு வாப்பா, என்னமோ ஆயிடுச்சு நம்ம பிள்ளைகளுக்கு, குதிரையும் காணா, தேடி போன மக்களையும் காணா, என்ன ஆயிருக்கோ ஏது ஆயிருக்கோன்னு தேடி போங்கன்னு தேடி போய் பார்த்தா கபில முனிவர் சாபத்தினாலே அப்படியே மண்ணோட மண்ணா கிடக்குறாங்களா. அப்ப அந்த முனிவர்கிட்ட வணங்கி விழுந்து வணங்கி இந்த அம்சுமான் கேட்டிருக்காரு, ஐயா நம்முடைய வம்சம் எல்லாம் போயிருச்சே, இப்ப இவங்க எல்லாம் மோட்சம் அடையணுமே, இன்னும் ஒரு வாய்ப்பு கொடுங்கன்னு சொன்ன உடனே அதற்கு ஒரே வாய்ப்பு, இந்த சகர மன்னவர்களின் புதவர்களுக்கு உண்டான வாய்ப்பு, கங்காதேவி ஜலமாக இங்கே பூமியிலே ஓட வேண்டும். இந்த கங்கை சொர்க்கத்திலே ஓடுகின்ற கங்கை. அந்த கங்கை பிரவாகமாகி பூமியிலே விழுந்து ஓடி கடலிலே போய் கலக்க வேண்டும். இந்த சகர மன்னவர்கள் மண்ணோடு மண்ணாக இருக்கிறவர்களுடைய அந்த மண்ணிலே பட்டால் அவர்கள் எல்லாம் மோட்சம் அடைவார்கள் என்று சொல்வதுதான் ஒரே என்ன வாய்ப்பு. அப்படி இந்த வாய்ப்பை கொடுத்த உடனே இந்த சகர மன்னவர்களிடம் எல்லாம் சகர அந்த புதல்வர்களுக்கெல்லாம் மோட்சம் கிடைக்க அம்சுமான் போய் தன் தந்தையாரான இந்த சகரனிடம் சொன்ன பிறகு அவர் தவம் செய்து பல புதல்வர்களை பெற்றாராம். அப்படி வந்தவர்கள் அந்த புதல்வர்கள் எல்லாமே திலீபன் என்ற சக்கரவர்த்தி பிறந்தானா. திலீபன் இந்த பேரெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இவங்க எல்லாம் யாருன்னா ராமனுடைய முத்தாத்தாக்கள். திலீபன் பிறந்து அவன் முயற்சி செய்தானாம், கங்கையிடம் வேண்டினானாம், கங்கை வரவில்லை. அப்ப பிறகுதான் திலீபனுடைய புதல்வனான பகீரதன் பிறந்தானாம். நம்ம எல்லாம் என்ன சொல்லுவோம், ரொம்ப முயற்சி எடுத்து ஒன்று சாதிச்சோம்னா அப்பேற்பட்ட பகீரத பிரயத்தனம்பா இது. இதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கோமா? இன்றைய பாஷையெல்லாம் பேசுறாங்களா? பகீரத பிரயத்தனம்னு சொல்லுவாங்க. பகீரத பிரயத்தனம்னா பகீர்னு பிரயத்தனம் பண்றது இல்ல, அப்படியே பயந்து போய் பிரயத்தனம் பண்றது கிடையாது. பகீரத பிரயத்தனம்னா பகீரதன் செய்த அந்த கங்கை பூமிக்கு வர வேண்டிய அந்த முயற்சியை செய்தனால் பகீரத பிரயத்தனம் என்று சொல்கிறார்கள். அந்த பகீரதன் ஒற்றை காலிலே நின்று நெருப்பிலே நின்று என்ன தலைகீழாக நின்று கங்காதேவி இந்த உலகத்துக்கு வந்து சகர மன்னவர்களுக்கு மோட்சம் தர வேண்டும் என்பதற்காக தவம் இருந்து கொண்டே இருக்கும் போது கங்காதேவி ஒரு நாள் சம்மதித்தாளாம் பூமியில் வந்து விடுவதற்கு. அப்படி பூமியில் வந்து விடும்போது கங்கா கேட்டாளாம், நான் வர்றதுக்கு தயார், நான் ரெடி, நீங்க ரெடியா அப்படின்னு கேட்டாலாம். எப்படிப்பா, என்ன நாங்கெல்லாம் ரெடியா, நாங்கெல்லாம் தயாரா தான் இருக்கோம், நீ வரணும்னு தவம் கிடக்குறோம் சொன்ன உடனே, அப்படி கிடையாதுப்பா கணக்கு. அருவி அவ்வளவு பலமா இருந்தா கீழே பாறையே உடைஞ்சு விடுது. எத்தனை தடவை பார்க்குறோம் நம்ம பல அருவிகள்ல. வெள்ளம் வந்துருச்சுன்னா வெள்ளம் முடிஞ்ச பிறகு பார்த்தா பாறையெல்லாம் செதஞ்சு கிடக்கு. அப்பேற்பட்ட சின்ன அருவிகளே வெள்ளம் வரும்போது பார்வை பிளக்குதே. கங்காதேவி சொர்க்கத்திலிருந்து பிரவாகமாகி அவ்வளவு வேகமாக வரும்போது இந்த உலகமே பிளந்து விடும், இந்த பூமியே பிளந்து விடும். மக்கள் எல்லாம் மறுபடியும்
போயிடுவாங்க. அவ்வளவுதான், முடிஞ்சது கதை. நீ வாழ வைக்க வேண்டும் என்று என்னை அழைத்த போது நான் அந்த வாழ்வை எல்லாம் நாசமாக்கும் விதமாக இந்த உலகம் ஆகிவிடுமே, இதற்கு நீ தயாரா என்று பகீரதனை கேட்டிருக்காங்க. அப்ப பகீரதன் வழி இல்லாம முழிச்ச பிறகு ஒரே தீர்வு, சிவபெருமான் மேல் தவம் இருந்திருக்கிறான் பகீரதன். சிவபெருமான் மேல் தவம் இருக்கும் போது முதல்ல கங்காதேவி வரணும்னு கங்கா கிட்ட தவம், அதுக்கப்புறம் சிவபெருமான் வந்து அதற்கு உண்டான வழியை வகுக்கும்னு சிவபெருமான்கிட்ட தவம் இருந்திருக்கிறான் பகீரதன். அப்படி தவம் இருக்கும் போது சிவபெருமான் தோன்றி, கவலைப்படாதே மகனே, கங்காதேவியை அந்த சிரத்தோடு என்ன அவ்வளவு வேகமாக வருகின்ற கங்காதேவியை நான் பார்த்து கொள்கிறேன் என்று சொல்லிவிட்டானாம் சிவபெருமான். அப்படி சொன்ன உடனே சிவபெருமானே பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டான்ல, கங்கா நீ கிளம்பி வா அப்படின்னு பகீரதன் வேண்டுதல் செய்ய, கங்காதேவி சொர்க்கத்திலிருந்து பிரவாகம் எடுத்துக்கொண்டு அவ்வளவு வேகமாக அப்படியே பிரவாகமாகி வந்து கொண்டே இருக்கும்போது சிவபெருமான் தன்னுடைய ஒற்றை சடமுடியாலே அப்படியே அணிந்து கொண்டானாம் கங்காதேவியை, சுழற்றி கொண்டு கங்கையை அணிந்து கொண்டான். அப்போதிருந்து அவனுடைய பெயர் கங்காதரன் என்று மாறிவிட்டது. இந்த பூமியை காப்பதற்காக முதல் தியாகம் விஷத்தை அருந்தியது, இரண்டாவது தியாகம் இந்த கங்காதேவியை தன்னுடைய சடாமுடியிலே அணிந்து கொண்டதானாலே கங்காதரன் என்ற பெயர் பெற்றானாம். அப்பேற்பட்ட கங்காதரனாகி இருக்கின்ற இந்த சிவபெருமானிடம் மறுபடியும் பகீரதன் வேண்டிக் கொண்டு ஒரு ஜடையிலிருந்த அந்த முடியை அவிழ்த்து விடும்போது மீண்டும் பிரவாகமாகி கங்காதேவி, இந்த கங்கா யமுனா சரஸ்வதி காவேரி என்று இந்த உலகமறைத்துக்கும் இருக்கின்ற ஜலப்பிரவாகமாக கங்காதேவி விளங்கிக் கொண்டிருக்கிறாள். ஆகையால் தான் இந்த சகர மன்னவர்கள் பிறகு மோட்சம் பெற்றார்களாம். இந்த கங்காதேவி வந்த பிறகு சகர மன்னவர்களுடைய அந்த மண்ணிலே பாய்ந்த போது அந்த மண் எல்லாமே மோட்சம் பெற்றதாம். ஆகையாலத்தான் கங்கையில போய் அஸ்தி கரைக்கிறாங்க நம்ம மக்கள் இன்றளவும். இந்த கடலுக்கு உண்டான பெயர் சாகரம் என்று அழைக்கப்படுகிறது. அதனாலே தான் இந்த கங்காதேவி போய் இந்த கடல் சூழ்ந்த மண்ணுலகமாக இருக்கின்ற காரணமே இந்த கங்காதேவி தான் ஜலம் முழுக்க இருக்கிறாள் என்பதுதான் ஐதீகம். ஆகையாலே மற்றொரு சுகம் நமக்கு கிட்டுகிறது. நம்ம அருவியில போய் குளிக்கிறோம், குளத்துல போய் குளிக்கிறோம், ஆத்துல போய் குளிக்கிறோம், கடல்ல போய் குளிக்கிறோம், இத்தனை கர்மாவும் செய்கிறோம். இத்தனை சுகமும் நமக்கு வருவது யாரால் என்றால் சாட்சாத் பெருமானான சிவபெருமானால் நமக்கு கிட்டி இருக்கிறதுனாலே இந்த சுகமே சிவம் என்று ஆகிறது. சுகமே மங்களம், சிவமே மங்களம் என்று ஆகிறது. இப்பேற்பட்ட அத்துணை மங்களங்களையும் நமக்கு அளிக்கக்கூடிய சிவபெருமான் நம் இல்லங்களிலும் நம் ஊரிலும் நம் வீதியிலும் நம் நாட்டிலும் அனைத்து இன்பங்களும் தர்ம முறையிலே கிடைக்கக்கூடிய வகை செய்வார் என்பதுதான் நம்முடைய பிரார்த்தனை. இப்பேற்பட்ட இந்த சிவபெருமான், இந்த சுகமே சிவமாக இருக்கின்ற சிவபெருமான் இந்த திருப்பார்கடலை கடைந்த போதும் சரி, இந்த கங்காதேவி பிரவாகமாகி வருகின்ற போதும் சரி, இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா சிவபெருமானுக்கு ருத்ரன் என்று பெயர். இந்த ருத்ரன் என்பதற்கு அர்த்தம் என்னன்னா சினம் மிகுந்தவன் அர்த்தம். சினம் என்ன எப்படின்னா பயத்துக்கே பயம் காட்டக்கூடிய சினம். நம்மளை எல்லாம் துரத்துகின்ற அச்சுறுத்துகின்ற அசுரப்படை அரக்கப்படை அவர்களுக்கெல்லாமே தன்னுடைய சினத்தால் ஓட்டி விடுகின்ற அந்த ருத்ரம்னு அர்த்தம். அதான் ருத்ரம். சாதுக்களின் மீது கோபம் கண்டு அவர்களை வதட்டி வாய்க்கு அந்த வதட்டுவது கிடையாது அந்த ருத்ரம். இந்த ருத்ரம் என்கிற வார்த்தை வீரத்தை குறிக்கின்ற வார்த்தை. அதனால தான் பாரதியாரும் பாடி வச்சிருக்காரு ரௌத்ரம் பழகுன்னு சொல்லி. இந்த ருத்ரம் என்கிற வார்த்தை ருத்ர ரௌத்ர அப்படிங்கிற வார்த்தை தான் ரவுடின்னு ஆயிருக்கு. நல்லா புரிஞ்சுக்கணும். ஆங்கிலத்தில் ரவுடிசம் சொல்றாங்கல்ல, இந்த ரவுடிங்கிற வார்த்தை என்ன வேற மாதிரி அவங்க பயன்படுத்துறாங்க. அது எதுல இருந்து வந்திருக்குன்னா வேத வாக்கியம் ரௌத்ரம் வந்திருக்கு. அதான் ரௌத்ரம். இந்த கங்கையை அணிந்து அதனுடைய சினத்தை தணித்ததால் அவனுடைய பெயர் கங்காதரன் ஆச்சு. இந்த கங்காவுக்கு தலைவனாகி இருக்கிறான். அவன் தலையிலே தாங்கியதினாலே கங்கையின் தலைவனாக இருக்கின்ற கங்காதரன் ஆகியிருக்கிறான். அகத்தான் ஆங்கிலத்தில் கேங் லீடருங்கிறானுங்க. இந்த கங்கா லீடரா தான் கேங் லீடருங்க இருக்காங்க. சிவபெருமான ரவுடி ஆக்கிட்டாங்க, கங்காதரனை கேங் லீடர் ஆக்கிட்டானுங்க அவங்க. இதுதான் நம்ம வேதத்திலிருந்து திரிக்கப்பட்ட வார்த்தைகளாக நமக்கு காதிலே விழுந்து கொண்டே இருக்கின்றன. ஸ்ருதி வாக்கியம்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்ருதி வாக்கியங்களை நாம் காதிலே கேட்க வேண்டும், அசுருதி வாக்கியங்களை கேட்கக்கூடாது.
நமக்கு பாரத தேசத்திலே நமக்கு கிட்டத்தட்ட 1 நூற்றாண்டுகளாக நாம் நிறைய அசுருதி வாக்கியங்களை கேட்டுக்கொண்டே வருகிறோம். நல்லா புரிஞ்சுக்கங்க, இதெல்லாம் சூட்சமமான உண்மை. நம்ம வேதத்துக்கு புறம்பான வார்த்தைகளை எல்லாம் அதிகம் கேட்டுக்கொண்டே வருவதால் நமக்கு ஞானம் திளைக்கவில்லை, ஞானம் பிரகாசப்படவில்லை. ஸ்ருதி வாக்கியங்களை அதிகம் கேட்க கேட்க ஞானம் நேர்த்தி பெறும். அப்ப என்ன பண்ணணும்? ஸ்ருதி வாக்கியங்களை கேட்கணும், அர்த்தத்தை புரிஞ்சுக்கணும். இப்ப அடியேன் சொன்னது 3 விஷயங்களை சொல்லியிருக்கேன். ஒன்று, ஆலகால விஷத்தை அருந்தினான். இன்னும் ஒன்று, கங்கையை தாங்கியதால் அவன் கங்காதரன் ஆனான். ரௌத்ரமாக இருப்பதால் ருத்ரன் ஆகிறான். இத்தனை வார்த்தையும் மாற்று வார்த்தைகளாக அந்த தேசத்திலிருந்து நமக்கு கிடைத்து கொண்டே வருகின்றன. முக்கியமாக ஒன்று சொல்லணும், நம்ம பாஷை தேவ பாஷை. நம்ம சம்ஸ்கிருதமும் சௌராஷ்டிராவும் தமிழும். நிறைய பேர் இந்த தமிழ் தேசத்தில் நம்ம இருக்கோம், சம்ஸ்கிருதம் செத்துருச்சுங்கிறாங்க. சம்ஸ்கிருதம் எங்கேயா இருக்குது, எங்கேயா பேசுகிறாங்கன்றாங்க. அப்போ இந்த சௌராஷ்டிரா பேசிக்கிட்டு இருக்கோம், நம்ம எல்லாம் என்ன பேசிக்கிட்டு இருக்கோம்? நம்ம எல்லாம் சம்ஸ்கிருதம் தான் பேசிக்கிட்டு இருக்கோம். சம்ஸ்கிருதத்துடைய பேச்சு வடிவம் தான் சௌராஷ்டிரா பாஷை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா சௌராஷ்டிராவில் நம்ம பேசுறது எல்லாமே சம்ஸ்கிருதம் தான். ஆகையாலே சம்ஸ்கிருத பாஷை உயிரோடு இன்றும் இருக்கிறது, பேச்சு வழியாக நம்முடைய சௌராஷ்டிரா பாஷை வாயிலாக. அப்ப தமிழும் தெய்வ பாஷை, தமிழும் தெய்வ பாஷை. இத்தனை நாயன்மார்களும் இத்தனை ஆழ்வார்களும் இத்தனை பாசுரங்களை வேத ரூபமாக பாடி வைத்திருக்கிறார்கள், அதுவும் தேவ பாஷை. முக்கியமாக ஒன்று சொல்றேன், நம்ம இங்கிலீஷ் எழுதுறோம் பார்த்தீங்களா? இங்கிலீஷ் எழுதுங்க, இன்னைக்கு வயிற்று பொழப்புக்கு வேற வழி கிடையாது. ஆங்கிலம் கற்றுத்தான் ஆகணும், ஆங்கிலம் எழுதித்தான் ஆகணும். ஆனால் ஒரு உண்மை சொல்றேன், நியூமராலஜிக்கலி நிறைய சொல்லுவாங்க. அதே போல எழுதுறோம் பார்த்தீங்களா? நம்ம சுத்து பார்த்தீங்களா? நீங்க இங்கிலீஷில் எழுதுனீங்கன்னா பூரா இப்படித்தான் போகும். நம்ம கையை அசைக்கிறோம் பார்த்தீங்களா? ஐ எம் கோயிங் அப்படின்னு எழுதுனோம்னா இப்படி 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 அப்பிரதட்சணமாகத்தான் விரல் சுத்தும். அதே தமிழ்ல எழுதி பாருங்க, இப்படி போகும், பிரதட்சணமா கை விரல் சுத்தும். நீங்க பரிசோதனை பண்ணி பாருங்க, உங்களுக்கே தெரியும். இப்ப நம்ம சைபர் போடுறோம், இந்த பூஜ்ஜியம் இருக்குல்ல, இந்த பூஜ்ஜியத்தை யாரு கண்டுபிடிச்சது? இந்த பூஜ்ஜியத்தை கண்டுபிடிச்சதே பாரத தேசத்தினர் தான். புரியுதா? இந்த பூஜ்ஜியத்தையே கண்டுபிடிச்சதே நாம தாங்க. உலகம் பூரா சீரோன்னு சொல்லிட்டு இருக்காங்கல்ல, இந்த பூஜ்ஜியத்தை நம்ம தான் கண்டுபிடிச்சிருக்கோம். இந்த பூஜ்ஜியத்தை இப்படி போட்டா பிரதட்சணம், இப்படி போட்டா அப்பிரதட்சணம். அப்பிரதட்சணமா போட போட அசுர விஷயங்களிலே நமக்கு நாட்டம் நமக்கு தெரியாமையே போய்கொண்டே இருக்கும். பிரதட்சணமா வர வர சுர விஷயங்கள் நாம வழக்கப்படுத்தி கொண்டே வரக்கூடிய வாய்ப்புகள் கிட்டும். இதெல்லாம் சாதாரண விஷயங்கள் நம்ம செய்யறதிலேயே இவ்வளவு மாற்றங்கள் ஏற்படும் என்பதை குறிப்புணர்த்துகிறேன் அடியேன், வேற ஒன்றும் கிடையாது. இப்போ 6 போடுறோம்னா 6 இப்படி தான் போடுவோம். நம்ம இப்படி போட்டோம்னா ஏற்றம், இப்படி போட்டோம்னா இறக்கம். ஞான விஷயத்தில் சொல்றேன், புரியுதா? சைபரை இப்படி போட்டா ஏற்றம், இப்படி போட்டா பிரதட்சணம். சாதாரணமாக மைதானத்தில் ஓடுறோம் பார்த்தீங்களா? ஓட்டப்பயிற்சி செய்கிற இடத்துல அடியேனும் நடப்பயிற்சி ஓட்டப்பயிற்சியெல்லாம் செய்வேன். என்ன, அப்படி ஓடும்போது எல்லாரும் பார்த்தீங்கன்னா அப்பிரதட்சணமாக தான் ஓடிக்கிட்டு இருப்பாங்க. சூரியனை பார்த்து நடுவில் எத்தனையோ கட்டடங்கள் இருக்கு, அதில் சரஸ்வதி தேவி இருக்கா, லக்ஷ்மி தேவி இருக்கா, பள்ளியில் சொல்கிறேன், எவ்வளவோ விநாயகர் பகவான் இருக்காரு. அப்படி இருக்கும்போது நம்ம ஓடும்போது பிரதட்சணமாக ஓடுறோம்னா எப்படி தெரியாமல் அந்த வேட்டுவன் அந்த வில்வ இலையை அர்ச்சனை செய்தானோ அது போல தெரியாமல் நமக்கு நிறைய பலன் கிட்டும். அதே அப்பிரதட்சணமாக போனோம்னா வேற மாதிரி தான் போகும். அப்ப ஓடுறதுல கூட அப்பிரதட்சணமாக தான் ஓடிக்கிட்டு இருக்காங்க. அப்படித்தான் ஆங்கிலேயர்கள் நமக்கு சொல்லி தந்திருக்காங்க. எந்த ஒரு அத்லட் விளையாட்டும் பாருங்க, ஓடுற திசையை பார்த்துருக்கீங்களா? இப்படித்தான் ஓடுவாங்க. ஆரம்பம் இப்படி பண்ணி இப்படி தான் ஓடுவாங்க. ஏன் இப்படி மாற்றி ஓடுனா அந்த குறைஞ்சா போயிருச்சு தெரியாது அவங்களுக்கு, அந்த ஞானம் கிடையாது. இந்த உலகம் முழுக்க சுழல்வது பிரதட்சணமாகத்தான். நம்ம சொல்றோம், இந்த பூமி எப்படி சுத்துது? கிளாக் வைஸா ஆன்டி கிளாக் வைஸா? சொல்லுங்க. கிளாக் வைஸ் தான் சுத்திக்கிட்டு இருக்கு. நம்ம மட்டும் ஆன்டி கிளாக் வைஸ் சுத்துனா வேற மாதிரி போயிடுவோம். இயற்கைக்கு மாறாக நாம் செயல்படக்கூடாது. இந்த இயற்கைக்கு மாறாக செயல்படக்கூடாது என்பதனால்தான் பஞ்சபூத வடிவமாகவே சிவபெருமான் விளங்கி கொண்டிருக்கிறான். இந்த பஞ்சபூத வடிவம் நம்ம உடல்ல இருக்கு, அண்டத்தில் உண்டதுதான் பிண்டத்தில் இருக்கு. இந்த அண்டத்தை எல்லாம் ஆட்டி படைத்து கொண்டிருக்கின்ற சிவபெருமானும் இந்த அண்டத்திலே உறைந்து கொண்டிருக்கிறான் பஞ்சபூதமாக. எப்படி நம்ம மதுரையில் பஞ்சபூத ஸ்தலங்கள் இருக்கு தெரியுமா? நீர் ஸ்தலம் எது தெரியுமா? திருவாப்புடையார் கோவில். திருவாப்புடையார் கோவில் நீர் ஸ்தலம்.
நிலம் ஸ்தலம் எது தெரியுமா? இன்மையில் நன்மை தரும் சிவபெருமான் இருக்கின்ற கோயில், இன்மையில் நன்மை தருவார் கோயில். அப்ப அக்னிஸ்தலம் எது தெரியுமா? தென் திருவாலயம் என்று சொல்லுவாங்க. தெற்கு மாசி வீதியில் இருக்கிற தென் திருவாலயம், அது அக்னிஸ்தலம். என்ன திருவாலவாய் அப்படின்னா ஒரு பாம்பு வாயை திறந்துகிட்டு இருக்கு, அதுதான் இந்த மதுரை எம்பதி. இதுதான் இந்த ஆலவாய். இந்த ஆலகால விஷத்தை கக்கிய அந்த திருவாலவாய், அதிலிருந்து பெறப்படுகின்ற விஷத்தை திருநீலகண்டன் தாங்கி கொண்டிருக்கிறான். அந்த நினைவாகத்தான் இந்த ஊரின் பெயரே திருவாலவாய் என்று பெயர். திருவாலவாய். அப்பேற்பட்ட இந்த ஊரிலே ஆகாயஸ்தலம் எது என்று பார்த்தால் நம்முடைய முக்தீஸ்வரர் கோயில். இதுதான் ஆகாயஸ்தலம். அது வாயுஸ்தலம். ஆகாயஸ்தலம் வந்து பழைய சொக்கநாதர் ஆலயம், இந்த வடக்கு வெளிவீதி பக்கத்தில் இருக்கு. அது வந்து ஆகாயஸ்தலம். இது வாயுஸ்தலம், முக்தீஸ்வரர் கோயில். இப்படி பஞ்சபூத ஸ்தலங்கள் மதுரையே இருக்கிறது. தமிழ்நாட்டிலேயே பஞ்சபூத ஸ்தலங்கள் இருக்கு. நீர்ஸ்தலம் எது? ஜம்புகேஸ்வரர் அகிலாண்டேஸ்வரி கோயில். என்ன திருவானைக்கா, திருவானைக்கா அதுதான் வந்து நீர்ஸ்தலம். நிலஸ்தலம் எது? காஞ்சிபுரம், காஞ்சிபுரம் நிலஸ்தலம். ஆகாயஸ்தலம் எது? சிதம்பரம். என்ன சித் 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 சபைன்னு சொல்லுவாங்க. சித் சபை, சிதம்பரம், சிதம்பரம் அது. அப்ப வாயுஸ்தலம் எது? திருவண்ணாமலை நெருப்பு ஸ்தலம், நெருப்பு ஸ்தலம். வாயுஸ்தலம் எது? காளஹஸ்தி, அது மட்டும் ஆந்திராவில் இருக்கு, அது வாயுஸ்தலம். இப்படி பஞ்சபூதங்கள் வடிவமாகவே சிவபெருமான் கோயில் கொண்டிருக்கிறான். இங்க எல்லாமே கோயில் கொண்டிருக்கிறான்னா சும்மா நம்ம இன்னைக்கு செங்கல் சிமெண்ட் கம்பி வச்சு கட்டல. இது எல்லாம் தவம் செய்து வரம் பெற்ற மகான்கள் என்ன பிரதிஷ்டை செய்த ஸ்தலங்கள். இது எல்லாமே சும்மா இன்னைக்கு வாங்கி சாமா வாங்கி நாளைக்கு கட்டல. நம்ம அவங்கெல்லாம் தவம் செய்து வரம் பெற்றதினாலே அங்கே சாட்சாத்காரம் மிகுந்து இருக்கிறது. இது போல மகான்கள் பிரதிஷ்டை செய்த இடங்களிலே நாம் தொழுதால் நமக்கு பெரிய பாக்கியம் கிட்டும். ஆகையாலே தான் இந்த 150 வருடங்கள் என்ன பழமையான இந்த சதானந்தேஸ்வரி சதானந்தேஸ்வரர் மடாலயத்திலே இந்த சிவபெருமானுக்கு இவ்வளவு காலம் என்ன சிவபூஜை செய்து அபிஷேகம் ஆராதனை அர்ச்சனைகள் செய்து பிரசாதங்களை எல்லாம் ஏற்றுக்கொண்டு இந்த மகான்கள் வழிபட்ட இந்த ஸ்தலத்திலே நாம் எல்லாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். அதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா நமக்கெல்லாம் அவ்வளவு வரமோ சக்தியோ தவமோ கிடையாதுங்க. அவங்க எல்லாம் வாயை கட்டி வைத்த கட்டி, மாமா சொன்னார் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி, என்ன மௌன யோகிகளா இருந்தாங்களாம். நம்மளால முடியுமா? ஒரு நிமிஷம் பேசாம இருந்தா அடியனால முடியுமா? வாயை வச்சுத்தான் பொழப்ப ஓட்டிக்கிட்டு இருக்கேன். என்ன வியாபாரமானாலும் சரி சொற்பொழிவானாலும் சரி, வாய் இல்லைன்னா நம்ம பொழைக்க முடியுமா? யோசனை பண்ணி பாருங்க. என்ன ஒரு தெருவில் இருக்கிற தாய்மார்கள் எல்லாம் ஒரு மணி நேரம் பேசாம வீட்டில் உட்காருங்கன்னா முடியுமா? அடுத்த வீட்டு மாமிக்கும் இந்த மந்திர பிரயோகம் பண்றோம்ல, இந்த மந்திர பிரயோகம் பண்ணும்போது வாயை முணுமுணுச்சு சத்தமா மந்திரம் சொன்னா ஒரு பலன், அதே வாயை மட்டும் முணுமுணுச்சு சத்தம் இல்லாம சொன்னா ஒரு பலன், அதே சமயத்தில் வாயை முணுமுணுச்சு சத்தம் இல்லாம சொன்னா ஒரு பலன் சொல்றாங்க. அதே சமயத்தில் வாயை முணுமுணுக்காம இந்த நாக்க வந்து மேல லாக் பண்ணிக்கிட்டு மனசை மட்டுமே மனசார சொன்னால் மிக பெருத்த பலன்னு யோக மார்க்கம் சொல்லி தருது நமக்கு. அப்பேற்பட்ட இந்த ழகரம் சிறந்த ழகரம் தமிழ்ல இருக்கு. அது நமக்கு சாதாரண உச்சரிப்புல வருதுன்னா நமக்கெல்லாம் யோகக்கலை வாய்ப்பு இருக்கிறது. அந்த வாய்ப்பை நாம் பழக்கப்படுத்திக் கொள்கிறது நம்மளுடைய வாய்ப்பு. நம்ம பயன்படுத்திக்கணும். அப்பேற்பட்ட வாய்ப்புகளை எல்லாம் சதானந்தேஸ்வரர் மடாலயத்திலே நம்முடைய முன்னோர்களை எல்லாம் நிறைய ஏற்படுத்தி வச்சிருக்காங்க. நிறைய இந்த மண்டபத்தை பயன்படுத்திக்குங்க. எப்பப்போ வாய்ப்பு கிடைக்குதோ அப்போதெல்லாம் வேண்டுதல் பண்ணிக்குங்க. நல்ல சத்காரியங்களிலே ஈடுபடுவதற்கு நாம் எல்லாம் வேண்டுதல்களை ஏற்றுக்கொண்டு செய்ய வேண்டும் என்பதை வேண்டிக் கொண்டு, இதுகாலம் அடியனுடைய சொற்பொழிவை மிக பொறுமையாக செவிமடுத்து கேட்டு அடியனுக்கும் ஒரு அனுபவத்தை தந்த அனைவருக்கும் அடியனுடைய நன்றிகளையும் விசுவாசத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். சமிக்க பிரார்த்தித்துக் கொள்கிறேன். ஏதாவது தவறாக பேசியிருந்தால் திருத்த வேண்டும், மன்னிக்க வேண்டும். இதுகாரம் பகவான் சிவபெருமான் பல லீலைகள் செய்திருக்கிறார். திருவிளையாடல்களை இந்த பாண்டிய தேசத்திலே செய்திருக்கிறார். உலகம் முழுக்க சிவபெருமானின் ஆட்சி இருந்து கொண்டே இருக்கிறது என்பது திண்ணம். ஏனென்றால் ஹர அபியாசம் என்று சொல்வார்கள். ஹர அபியாசம் என்றால்
ஹரஹர மகாதேவா என்று சொல்கின்ற அந்த ஹர அபியாசம் தான் ஹர அபியா என்று விளங்குகிறது. அதெல்லாம் நீங்க ஆராய்ச்சி பண்ணி பார்த்துக்குங்க, சும்மா சொல்லிடுறேன். என்ன, இந்த ஹர அபியாசம் செய்தவர்கள் ஹர அபியால இருக்காங்க. புரியுதா? நீங்க பார்த்துக்குங்க அதெல்லாம் ஆக உலகம் முழுக்க சனாதன தர்மம் மட்டும்தான் இருந்திருக்கிறது, இப்போவும் இருக்கிறது, மாற்று வேஷத்திலே விளங்கி கொண்டிருக்கின்றன. அவ்வளவுதான். இதுல இல்லாதது எதுவும் புதுசா உலகத்துல கிடையாது. நல்ல மனசுல வச்சுக்கோங்க. இதுல இல்லாதது உலகத்துல புதுசா எதுவும் கிடையாது. இருக்கிறதுல இருந்து ஒரு பாகம் நமக்கு வேற விதமா வெளிப்பட்டுக்கிட்டு இருக்கு. இருக்கிறதுல இருந்து ஒரு பாகம் வேற விதமா வெளிப்பட்டுக்கிட்டு இருக்கு. உதாரணத்துக்கு கபில தேசம்னு சொன்னேன், கபில முனிவர் தவம் இருந்த இடம்னு சொன்னேன். அதற்கு பெயரு கபிலாரண்யம்னு சொல்றாங்க. அதுதான் திருச்சி கலிபோர்னியாவுன்னு சொல்றாங்க. அதெல்லாம் ஆராய்ச்சி பார்த்துக்குங்க நீங்க. என்ன, அடியேன் எதுவும் திண்ணமா சொல்ல முடியாது. இதெல்லாம் செவி வழி செய்தியா கேட்கறதும் அனுபவ ரீதியா பார்க்கறதும் உண்டான விஷயங்கள். ஆகையாலே சிவபெருமானின் ஆட்சி உலகம் முழுக்க நடந்து கொண்டிருக்கிறது. நாம அவனுடைய ஆட்சியில இருக்கணும்னா அவனுடைய ஞானத்தை பெற்று அவனுடைய தவத்தில் உன்னதமாகி நாம் எல்லாம் முன்னேற்றம் அடைந்து கொண்டே போனால் அவனுடைய ஆட்சியில இருக்கலாம். இல்ல வேற யாரோவுடைய ஆட்சியில நம்ம போய் சிக்கிக்கணும், அதுல அனுபவிக்கணும், அதுதான் உண்மை, இது பொய்ன்னு நினைச்சா அதுக்கு போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இரண்டு வாய்ப்புகள், இரண்டு கட்சிகள் இருக்கின்றன. இது திருக்கட்சி, அது வேற கட்சி. நம்ம திருக்கட்சியில இருக்கணும். என்ன, சிவபெருமானுடைய கட்சியில இருக்கணும். ஆகையாலே நாம தான் முடிவு செய்தனும் எந்த கட்சிக்கு நம்ம வாக்களிக்கணும் என்பதை சொல்லிக்கொண்டு, என்ன இதுகாரும் நடைமுறைக்கு என்ன எது எது நமக்கு பாடமாக இருக்கிறதோ அதையும் நாம் அறிந்து கொண்டு, உண்மையிலே சொல்ல போனா ஆட்சியாளர்கள் மேல எந்த குறையும் கிடையாது. ஏன்னா இது மக்களாட்சி நடக்குது. எந்த குறையும் சொல்றதுக்குண்டான தகுதியும் நமக்கு கிடையாது. ஏன்னா நாம தானே உட்கார வச்சிருக்கோம். என்ன, நாம தானே உட்கார வச்சிருக்கோம். நாம தானே தேர்ந்தெடுத்து இத்தனை ஆண்டுகளா நீ தான்பா நல்லவன், நீ தான்பா எனக்கு ஆட்சி செய்யணும், நீ தான் தலைவன் நம்ம தான் உட்கார வச்சிருக்கோம். அப்ப யாரு தப்பு? நம்ம தப்பு தான். அவங்க நல்லவங்க தான், நம்ம தான் கெட்டவங்க. நானே தான் ஆயிடுகன்னு ஆண்டாள் பாசுரத்தில் சொல்லுவா. அதுபோல நாமே தான் ஆயிடுக. இனிமே நாம எப்படி ஆக வேண்டும் என்பதை நாம தான் முடிவெடுத்து நல்ல ஒரு என்ன திட்டத்தை வகுத்து இந்த ஆட்சி முறையிலே சிவனுடைய ஆட்சியாக இருக்க வேண்டும் என்ற வேண்டுதலை வைத்துக்கொண்டு அடியேன் அத்துணை மனங்களிலும் சொற்பொழிவை நிறைவு செய்து கொள்கிறேன். ஜெய் ஸ்ரீமன் நாராயணா, ஜெய் ஸ்ரீராம். சிவபெருமானுடைய ஆட்சியிலே நாம் எல்லாம் இருக்கிறோம் என்றால் அத்துணை தேவர்களும் மகிழ்ச்சி உருவார்கள். 33 தேவர்களும் மகிழ்ச்சி உருவார்கள். அப்பேற்பட்ட மங்களங்கள் எல்லாம் நமக்கு கிட்டும் என்பதை சொல்லிக்கொண்டு, ஸ்ரீயக்காந்தாய கல்யாண நிதயே நிதயேர்த்தினாம் ஸ்ரீ வெங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். ஹரஹர பார்வதி பதயே ஹரஹர மகாதேவா. ஜெய் ஸ்ரீராம். நிறைய இருக்கலாம், கேட்டதில் இருந்து நிறைய கேள்விகள் பிறக்கலாம். அப்படி ஏதாவது இருந்தால் கேட்கலாம். ஏதாவது கேள்வி உங்களுக்கு தோண்டி இருந்தா கேளுங்க. எல்லா கேள்வியும் கேட்கணும் இல்லை, ஏதாவது 1-2 கேளுங்க. அது ஒரு அனுபவம் தான். வேடன் ஆரம்பத்தில் போயிட்டாங்க பெரியம்மா. வேடன் அதாவது படுக்க கூடாது என்ற காரணத்தினாலே முழித்து கொண்டு அவன் இலையை போடுகிறான். என்ன, இதுல எல்லா இலையும் தெரிஞ்சு போட்டான்னு சொல்ல முடியாது, தெரியாம கூட நிறைய இலை விழுந்திருக்கு. அதுக்கு சிவபெருமான் கணக்கு பண்ணி பலன் கொடுத்திருக்கான்னு சொல்ல வரேன். நம்ம வேண்டுதல் பண்ணும்போது தெரிஞ்சு செய்யறோமோ தெரியாத செய்யறோமோ, நல்லது செஞ்சுட்டா போதும். சரிதான், தெரியாமையும் போட்டிருக்கான், இப்படி நகரும் போது போட்டிருக்கான், விழுந்திருக்கு. அதான் காரணமற்ற கருணைன்னு சொல்லுவாங்க. காரணமற்ற கருணை. அதாவது ஒருத்தர் திண்ணை கட்டி வச்சானா வீட்டில், என்ன எவனையும் உட்கார விட மாட்டானா. அவன் கதவு திறந்தா எல்லாத்தையும் கிளப்பி விட்டுருவான். அவன் வீட்டில் படுத்திருக்கும் போது ஒரு சாது படுத்துட்டு போனானா, இவனுக்கு புண்ணியம் சேர்ந்துருச்சான். இவன் உட்காரதுக்காண்டி திண்ணை கட்டல, என்ன இவன் சீட்டாறதுக்காண்டி திண்ணையை கட்டி வச்சிருக்கான் நண்பர்களோட. ஆனா உட்கார்ந்தது ஒரு சாது, பலன் வந்துச்சு அவனுக்கு. இதான் காரணமற்ற கருணை. ஏதாவது நல்லது நடந்துடாதான்னு பகவான் பார்த்துக்கிட்டே இருக்காரு. எவனா அதுக்கு காரணமா இருக்க மாட்டாரான்னு பாக்குறாரு. நன்றி. மைக் இல்ல மைக்க பரவாயில்ல, இல்லை மைக்க
అత్యుతంగా నమస్కారం. இந்த சிவராத்திரி यदि मम्मी ಎಲ್ಲ ಮಾರಿ ಒಂದು ಸತ್ಸಂಗಂ ಪ್ರಸಂಗಂ ಆಮೆ ಚಲ್ತಗಿರ್ರಾನಿ ಆಮೆ ಇನ್ನಿ ಸಹಿತವೇ ಕೋಲಾಟಂ ಕೆರ್ರಾಜಿ ஆனால் ஃபஸ்ட் டைமு அவரை விஜய் பாபு எங்கள் பிரசங்கம் சுகமே சிவம் படத்த டாப்பிக்குமோ வெளி பிரமாதங்க நொத்தையராது போங்கவுலே உதய 12 மணி ஆனால் என்ன வத்தையத்த அருமங்கராஜி உங்க பூரா ஜேடியா எங்கள் வத்தம் ஐக்கிறோம் மனத்த மாதிரி லைடியோ உஜாய பண்ணி உட 10 நிமிஷம் ದುಪ್ಪಿ ದೌರ ಮನತ ದೂರು ಔಡಿಯೋ ಎಲ್ಲ ಮಾರಿ ವಿಷಯಮು ಜುಕ್ಕು మొక్కలై నేను అవిను எங்கள் அருள் அப்படிய மாதிரி சேர்த்தேன் 10 வருஷம் முன்னாடி 12 வருஷம் முன்னாடி பூரா కొన్ని ఇక్కడ జ్ఞానం ఎంగా నీ కోనో అవేత్ప్రతకలాని ఇప్పుడు అరుள் அப்படிய மாதிரி விஷயம் இக்க விஷயமு முக்கிய காணாத விஷயம் பூரா என்ன ஒத்தையர ராசி இல்லை மாதிரி உட தேவ் எங்கள் உட அருள் அபிரியாலிஸ் இல்லை பூரா கிரறியோ அதை மால் ಅಂಚಿ ಸೀತಾರಾಮ ಆಂಜನೇಯದವರು ಏನು ಅವೇ ಅವ್ರಿಗೆ ಉಕ್ಕು ವಿರುತ್ತಿ ಹೋಗಿ ಒಳ್ಳೆ ವಿಶೇಷಕನು ಇಲ್ಲ ದವರೋ ಚಲ್ಲೆ ತೆಮ್ನದಿ ಇಲ್ಲ ಕಾರಣ ಎಣುಸಿ ಏನು ಸಿಗರೆಟ್ಗೆ ರಥವತಿ கும்பாபிஷேக் சிலைய வெளி பிரமாதங்கள் சிலை இந்த தவின தலைவர்கள் சேர்த்து செக்ரட்டரியும் சேர்த்து சுமார் 5 மணி தேவ் இல்லை கவாட் ದವರಾ ಕಾವು ಹುಡತನ ಹೆಂಗೆ ಗೊಮ್ಮಾಗಿ ಬ್ಯಾದಾಗಿ ಕಳ್ಳಿಜಿ ಎಲ್ಲರೂ ಹುಡನು ತಿಕ್ಕದೂರು ಏನು ಇನ್ವಾಲ್ವ್ಮೆಂಟ್ ಸಂಗಾಡಿ ದೇವ ಕಾರ್ಯಂ ಕೆಲ್ಲೆತ್ತೆ ಈಗ ಜನ ಕೋಸಾಲೆ ಮನೆ ಕೋಸಾಲೆ எக்காலி சந்தையில் சேர்த்து இந்த 30-40 காயின் ஆమె பராமரிப்பு అనేది తెలే ఎంకాలి తెలే ముసై ఒంక్యాల్ ముసనా తిక్క ఇన్వాల్వ్మెంట్ సంగాడి కెళ్ళేస్తే ఎక్కువగా ఈ జన కొన్ని బ్యార్ మళ్ళీ కొన్ని ఉన్నాని తీర్థం మనత உட எங்க வாட்டர் பியூரிஃபையர் எல்லாம் தனி எம்டி ಅಂತ ಓನ್ ಮ್ಯಾನುಫ್ಯಾಕ್ಚರಿಂಗ್ ತೆಲ್ಲಬಳ್ಳಿ ಕೆಲಸ ಇವಾಗ ಕೋಣದಿ ಟೈಮ್ ಅಬ್ಬರಿ ಮಣತ ಕಳಾನಿ ಆಣ ಗೊಮ್ಮ ಆಚಾರ್ಗನ್ ಅಸ್ಕಿ ಅಯ್ಯಾನ್ ಅಮ್ಮನ್ ಆಚಾರ್ಗನ್ ದಡಿ ಕಾಯಿ ಕೆಲ್ಲ ಹೋದಾಜಿ ತೆಲೆ ಮಾರಿ ಆಚಾರ್ಗನ್ ಸತ್ತ ಒಟ್ಟ ವಿಧಮಳ್ಳಿ ಉಣ್ಣಾಕೆ ನಾನು ఇప్పుడు అమ్మానం మళ్ళీ తెల ఆచార్గన్ రణ నూనె బెడాక్ మళ్ళీ ఆచార్గన్ రణ మణత మారి నేను ಕೆರರಾಸಿ ಇಲ್ಲ ಜುಕ್ಕು ಮೊಟ್ಟ ಕಾರ್ಯము ಅತ್ತಬ್ರ ಅತ್ತ ಸೇತ காமு கேய்தங்க எல்லாம் கெரானா கொம்பமணி இல்லை மாதிரி கெல்லேசே எங்கள் இந்த அவரை மடாலயமு அவி பிரசங்கம் கேட்டக ஆமி கூதங்க சார்பும் திர சார்புமு அவரை மடாலயம் சார்புமு எங்கள் ஹானர் கராசி துக்கு சந்தோஷம் విశ్వనాథ ఆశ్రమం సూర్యభవనం రెడ్డి విశ్వనాథ ఆశ్రమం గంగాధర రమణీయ